சங்கமாய் கூடி வளர்ந்த சொல்மாலை, சரித்திரம் பேசும் செம்மொழி சாலை, மண்ணோடு கலந்து மனிதன் சுவாசிக்கும் மாசற்ற தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். கேள்வியிலே பிறந்தது கண்டுபிடிப்பு, கற்பனையிலே வளர்ந்தது அறிவியல் தீபம், மனித முன்னேற்ற பாதையிலே வழிகாட்டும் ஒளி அறிவியல். ஒளிக்குள் மறைந்த உண்மையை கண்ட சி.வி. ராமன் அவர்களின் சிந்தனை தேசமெங்கும் அறிவின் விதையாக இன்று வேரூன்றிக் கொண்டே உள்ளது. அறிவால் உயர்ந்த தேசம்தான் அமைதியிலும் வளர்ச்சியிலும் சிறந்தது. அறிவியலை மதிக்கும் மனங்களில் என்றென்றும் பிரகாசிக்கும் நாள் தேசிய அறிவியல் தினம். அதை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்நன்னாளில் எங்கள் விருந்தினராய் இங்கு வருகை தந்திருக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் விஞ்ஞானி டாக்டர் எல். சீனிவாசன் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறேன். இந்த கலாம் சபாவிற்கு துணையாக இருந்து மாணவர்களை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒருங்கிணைத்துக் கொண்டு வழிகாட்டும் டாக்டர் மே. ஞானசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் பங்கேற்று வந்துள்ள மாணவ மாணவிகளை மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களை வரவேற்கிறேன். இந்த சபா 10 கலந்து கொண்டுள்ள அனைவரையும் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்று இப்பொழுது நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தை பாடி தமிழ் மொழியை பெருமைப்போம். ஆளுமை சிற்பி இதழின் ஆசிரியர் டாக்டர் மே. ஞானசேகர் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறேன். வியாசர்பாடி மல்லிகைப்பூ காலனியிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலாம் சபா நூலகம் மற்றும் வழிகாட்டு மையத்தின் சபா 10 நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் எல். சீனிவாசன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக முதற்கண் வருக வருக என்று வரவேற்போம். இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கக்கூடிய கலாம் சபா நூலகம் மற்றும் வழிகாட்டி மையத்தினுடைய நிறுவனர் இராணுவ விஞ்ஞானி டெல்லிபாபு அவர்களையும், நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கக்கூடிய இணைய வழியில் கண்டுகொள்ளக்கூடிய பெரியோர்களையும், இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளையும் நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் எல். சீனிவாசன் அவர்கள் சென்னையிலே தற்போது பல்வேறு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த கருத்துரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாம் கொண்டாடக்கூடிய
தேசிய அறிவியல் தினத்தினுடைய சிறப்பு விருந்தினராக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், தமிழகத்திலே பிறந்து நோபல் பரிசினை வென்ற புகழ்பெற்ற விஞ்ஞானியான சர் சி.வி. ராமன் அவர்கள் ராமன் விளைவினை கண்டுபிடித்த நாளான இன்று தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. நம் எல்லோருக்கும் அது ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் தமிழகத்தை சார்ந்த ஒருவரின் நினைவிலே இந்த நாளிலே தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது என்பது நம் அனைவருக்கும் பெருமை தரக்கூடியது. நமக்கும் அது ஊக்கமாக அமைந்திருக்கிறது. அந்த நிகழ்வினை நம்முடைய கலாம் சபா சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இராணுவ விஞ்ஞானி டெல்லிபாபு அவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து கலாம் சபாவின் சார்பாக இந்த தேசிய அறிவியல் தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று விரும்பி நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை இங்கே அழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கலாம் சபா பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே ஓரளவுக்கு அவர் தெரிந்து வைத்திருப்பார்கள். நம்முடைய இராணுவ விஞ்ஞானி டெல்லிபாபு அவருடைய நூல் வெளியீட்டு விழாக்கள் எல்லாம் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த வீடு முதலிலே திறந்து வைக்கப்பட்ட அன்று அவர்கள் இந்த வந்திருக்கிறார்கள். கலாம் சபாவிற்கு அவர் வருவது இது முதல் முறையாக இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே மாணவர்கள் வந்து இந்த நூலகத்திலே படிக்கின்றார்கள். 4 மணியிலிருந்து அவர்கள் விரும்புகின்ற வரை வீட்டு புத்தகங்களை படிக்கலாம், அல்லது அவர்கள் படிக்கக்கூடிய பாட புத்தகங்களை கொண்டு வந்து படிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு மையம் செயல்படுகிறது. மாதத்திற்கு ஒரு முறை தங்களை போன்ற சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே உரையாடல் நிகழ்த்தி மாணவர்களையும் அதை கலந்துரையாட சொல்லி அவர்களுக்கு பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு களமாக சபா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இன்று நடைபெறக்கூடியது சபா 10வது நிகழ்வு. அதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள், 2 வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை அவர்கள் கூடி ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து, படித்த புத்தகத்தை எடுத்து அவர்கள் பேசுகிறார். வியாசர்பாடி பேசுகிற நிகழ்வை இந்த மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் யூடியூப்பிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை கொண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த கலாம் சபா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் இங்கே முப்பெரும் விழாவினை கொண்டாடினார்கள். அப்போது என்னென்ன நிகழ்வுகள் கடந்த ஆண்டு நடந்தது என்பதை எல்லாம் விவரித்து ஒரு பெரிய நிகழ்வாக அதனை நடத்தியிருக்கிறார்கள். இப்போது 2ஆம் ஆண்டிலே கலாம் சபா பயணித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இளங்கலை பொறியியல் படிப்பை திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியிலே அவர்கள் படித்தவர்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள். அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஐடி, அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே அவர்கள் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், உற்பத்தி பொறியியல் துறையிலே அவர்கள் எம்இ பட்டம் பெற்றவர்கள். அவருடைய மகள் திருச்சியிலே இருக்கக்கூடிய தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் என்ஐடியிலே அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை அவ்வப்போது பார்க்க சென்ற போது அந்த உந்துதல் காரணமாக நாமும் இந்த நிறுவனத்தில் படிக்கலாமே என்று சொல்லி அவர்கள் முனைவர் பட்டத்திற்கு விண்ணப்பித்து நம்முடைய இராணுவ விஞ்ஞானி டெல்லிபாபு அவர்களுடன் இணைந்து அவர்களுடைய பேட்ச் 2 பேருமாக சேர்ந்து தான் அந்த அங்கே அவருடைய டாக்டர் பட்டத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னாங்க, அவருடைய ஆசை வந்து ஒரு மருத்துவராக வேண்டும் என்று. மிக கல்வியிலே சிறந்த நிலையிலே வந்தவர்கள் அவர்கள். அவருக்கு ஆசை இருந்து அதற்கான தகுதியும் அவருக்கு இருந்தது. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த காலத்திலே எப்படியாவது விரைவில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு படிப்பினை தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த பொறியியல் துறைக்கு வந்து அனைவருக்கும் தெரியும் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிறுவனம், அதுதான் நம்முடைய இந்தியாவிலே முதலிலே ஆரம்பிக்கப்பட்ட தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். துபாவிலே இருக்கிறது இல்லையா, அங்கே இருக்கிறது. அங்கே தான் நம்முடைய விஞ்ஞானி அவருடைய பணி. ஆனால் அவர்கள் மகேந்திரகிரியிலும் சென்னையிலும் கோவையிலும் அது சார்ந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 18 ஆண்டுகள் திரவ இயக்க திட்ட மையம், அதாவது மகேந்திரகிரியில் இருக்கிறது, திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு பக்கத்தில் அது வரக்கூடிய ஒரு பகுதி மலைப்பகுதியை உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கே நம்முடைய விஞ்ஞானிகள் 18 ஆண்டுகள் அந்த துறையிலே அவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ விண்வெளியில் வந்து கருவிகளை தான் இயக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் உற்பத்தி பண்ண இல்லையா, அதை ஒரே இடத்தில் பண்ண முடியாது. அங்கங்கே உற்பத்தி பண்ணி அதை கொண்டு சென்று சேர்த்து தான் சேட்டலைட்டில் ஏற முடியும். அப்போ அந்த கருவிகளை எல்லாம் உற்பத்தி செய்கிற போது அதை சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து சரியாக இருக்குதா அப்படின்னு சோதனை பண்ணி டெஸ்டிங் எல்லாம் பார்க்கணும். அந்த பணிகளை செய்யக்கூடியதில் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் சென்னை மற்றும் கோவை மண்டலத்திற்கு அவர்கள் பொறுப்பில் இருந்து
மிக உயர்ந்த பதவியில் இருந்து அதையெல்லாம் அவர் நிர்வகித்திருக்கிறார். இப்படிப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒருவர். சாருடைய உண்மையிலேயே மிகவும் எளிமையானவர். அந்த நேரத்தில் அவருடைய குழந்தைகள் இருவருமே வெளிநாட்டில் இருக்கிறார்கள். சாரை சொல்லுவாங்க, 2 பேரும் வெளிநாட்டில் பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய கலாம் சபாவிற்கு வந்து நம்மோடு கலந்துரையாடுவது கிடைத்த ஒரு பெரிய வரம். ஆகையால் இன்று மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட இந்த செய்தி மூலமாக நம்ம அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அதற்காக பல தயாரிப்புகளோடு சார் வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக யூடியூப்பில் கொண்டு போய் நம்ம பலரையும் கொண்டு சேர்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் மீண்டும் நம்முடைய கலாம் சபா சார்பாக அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். நம்முடைய குழந்தை கண்மணிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஓகே ஓகே, இன்றைக்கு தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடுகிறோம், சரியா? அதனால் அது சார்ந்த செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த ஏற்பாட்டிலே நமக்கு செய்து கொடுத்த ராணுவ விஞ்ஞானி டெல்லிபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுதும் நம்முடைய இந்த கலாம் சபாவின் நிறுவனர் டாக்டர் டெல்லிபாபு சார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காகவும் நம்முடைய சிறப்பு விருந்தினரான சீனிவாசன் சார் அவர்களுக்காகவும் அனுப்பியிருக்கும் ஒரு சிறிய தொகுப்பை இப்பொழுது நான் காணொலியில் காண்போம். வணக்கம். அறிவியல் வாசனையோடு அன்பின் வாழ்த்துதல்கள். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பூங்கொத்து. எதற்கு பூங்கொத்து என்றால், இன்று தேசிய அறிவியல் தினம். அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்கள். அறிவியல் என்றாலே அது அறிவியல் படித்தவர்களுக்கு தான். 12ஆம் பாடமாக எடுத்து படித்தவர்கள், அல்லது பிஎஸ்சி படித்தவர்கள், அல்லது பொறியியல் சார்பாக படித்தவர்கள், இல்லை விஞ்ஞானிகள், இல்லை அறிவியல் வகுப்பெடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவியல் துறை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த தேசிய அறிவியல் தினம். எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நான் வரலாறு படிக்கிறேன், இல்லை காமர்ஸ் படிக்கிறேன் என்றெல்லாம் உங்கள் மனதில் என்ன ஓட்டம் இருக்கும். ஆனா இப்ப எப்படி தேசிய கொடியும் தேசிய கீதமும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரியது அல்லவா? இப்ப தேசிய கீதம் இசைக்கப்படும் பொழுது நாம் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறோம். எப்படி தேசிய கீதத்திற்கும் தேசிய கொடிக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் என்று பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதில் அடிப்படை கடமையாகத்தான் தேசிய கீதத்திற்கும் தேசிய கொடிக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஒரு கடமையாக ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்திய அரசியல் சாசன சட்டத்துல 51வது ஏ பிரிவு தேசிய கொடியை பற்றியும் தேசிய கீதத்தை பற்றியும் பேசுகிறது. அதே அரசியல் சாசன சட்டத்துல 51வது ஹெச் பிரிவு என்ன சொல்கிறது தெரியுமா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். அறிவியல் மனப்பான்மை, சயின்டிபிக் டெம்பர். ஆக அறிவியல் என்பது வெறும் அறிவியல் படித்தவர்களுக்காக என்று பொது புத்தியில் இருக்கக்கூடிய பிம்பங்களை எல்லாம் நாம் கலைந்தெறிந்துவிட்டு, அறிவியல் என்பது, அறிவியல் மனப்பான்மை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்குமானது என்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு பல முயற்சிகளை தேசம் செய்து வருகிறது. அதில் ஒரு முன்னெடுப்பு தான் தேசிய அறிவியல் தின கொண்டாட்டம். நமது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சி.வி. ராமன் அவர்கள் ராமன் விளைவுகளை கண்டறிந்த தினத்தினுடைய நினைவாக தேசம் முழுவதும் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருட தேசிய அறிவியல் தினத்தினுடைய கருப்பொருள் தீம் என்ன தெரியுமா? விமன் இன் சயின்ஸ். அறிவியலில் பெண்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம கலாம் சபாவில் மாணவர்களை விட மாணவிகளோட எண்ணிக்கை அதிகம். ஆக இது இந்த கருத்துரு நமக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. ஆக என் அன்பு மாணவிகளே, சிறப்பு விருந்தினர்களே, நீங்கள் அனைவரும் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்கிற இந்த சபா நிகழ்வில் இணைந்திருக்கிறீர்கள். கலாம் சபா நடத்துகிறது, மாதந்தோறும் நடத்தக்கூடிய இந்த சபா நிகழ்வு இன்று சிறப்பாக தேசிய அறிவியல் தின சிறப்பு நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் எனது நண்பர் மூத்த விண்வெளி விஞ்ஞானியுமான டாக்டர் எல். ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், மிக புகழ்பெற்ற அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்று. அந்த இஸ்ரோ நிறுவனத்தில் பல ஆய்வுக்கூடங்கள் இருக்கின்றன.
வருகின்றன. எல்லா ஆய்வுக்கூடங்களுக்கும் ஒரு தாய் ஆய்வுக்கூடமாக கருதப்படுவது எது தெரியுமா? கேரளாவினுடைய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் என்கிற விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தான். இந்த விண்வெளி மையம் தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு துவக்க புள்ளியாக இருந்தது என்று சொல்லலாம். இந்த நிறுவனத்தில் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பணிபுரிந்தார்கள், டாக்டர் நம்பி நாராயணன் அவர்கள் பணிபுரிந்தார்கள். இப்படி பல விஞ்ஞானிகள், டாக்டர் சிவன் அவர்களும் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்து பின்னாளில் இஸ்ரோ நிறுவனத்திற்கு தலைவராக உயர்ந்தவர். அந்த நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் டாக்டர் எல் ஸ்ரீனிவாசன் அவர்கள். மிக மூத்த விஞ்ஞானி. எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நாங்கள் 2 பேரும் PhD படிப்பு வந்து நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய NIT என்கிற தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நாங்கள் ஒரே ஆண்டுகளில் எங்களுடைய PhD படிப்பை ஒரே துறையில் படித்து முடித்தோம். மிக நெருங்கிய நண்பர். எனக்கு அவ்வப்போது என்னுடைய அறிவியல் சமுதாய என்னுடைய பணிகளுக்கு அவ்வப்போது ஆலோசனை வழங்குபவர்கள். நம்முடைய கலாம் சபா கட்டிடம் திறக்கப்பட்ட போதும் ஒரு முறை வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த சிறப்பு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் நான் அவரை வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் இணைந்திருக்கிற மாணவ மாணவிகள், சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுதும் நம்முடைய சிறப்பு விருந்தினரான ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை நம்முடைய ஞானசேகர் சார் அவர்கள் சிறப்பிப்பார்கள். எண்ணங்களில் சுற்றியது விண்கலம், எளிமையில் தங்கியது வாழ்க்கை. சுயநலமின்றி சேவை செய்த சிந்தனையின் உயரம். ஓய்வு என்பது ஓய்வல்ல, அனுபவம் பகிரும் புதிய பயணம். இளைய தலைமுறைக்கு தீபமாக இன்றும் வழிகாட்டும் ஞானம். இத்தனை பெருமைகளை மிக்க ஓய்வு பெற்ற ISRO சயின்டிஸ்ட் டாக்டர் எல் ஸ்ரீனிவாசன் அவர்களை மாணவர்களிடையே உரையாடுமாறு தாழ்மையுடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தேசிய அறிவியல் தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அறிவியல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆசிரியர் டாக்டர் ஞானசேகரன் அவர்களுக்கும், எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த எனது நண்பர் ராணுவ டாக்டர் திலீபாபு அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாதிரி பேச வர்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததே திலீபாபு தான். ஏன்னா அவரோட 2-3 ப்ரோக்ராம் புத்தக வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றதுனால அவரை பார்த்து எனக்கும் அறிவியலை தமிழ்ல மாணவர்கள் மத்தியில பரவ செய்யணும் அப்படிங்கிறத ஒரு உந்துதல் வந்தது. அதுக்கு முதல் உந்துதல் இந்த சபாவின் பேர் காரணமாக இருக்கிற கலாம் சார் அவர்கள். அவர்களை பார்த்துதான் மாணவர்களிடையே நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்காற்றணும், அவங்களுக்கு அறிவியலை பத்தின அறிவை புகுத்தணும். இந்த உலகத்துல நாம என்ன கத்துக்கணுமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாச்சு. அந்த வழியில நான் இதுக்கு முன்னாடி நிறைய கல்லூரிகள், பள்ளிகள் இங்கெல்லாம் போய் நான் சார்ந்திருக்கும் இஸ்ரோ நிறுவனத்தை பற்றி, ராக்கெட்னா என்ன, சேட்டலைட்னா அதனால என்ன பயன்கள், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அறிவை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனையோ காலேஜ், கல்லூரிகள், பள்ளிகளுக்கு போனாலும், பள்ளிகளுக்கு போய் இருந்தாலும் இங்க உங்க முன்னாடி நான் இந்த உரையாற்றுவதில் மிக்க பெருமை அடைகிறேன். சமுதாயத்துல நாம்
உருவான காரணத்திற்காக நம்மால் முயன்ற எந்த பணியாவது எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதில் நண்பர் லீவாபு மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அவருடைய இதுல கொஞ்சமாவது நம்ம இந்த சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் வந்தது. அதுல இந்த கலாம் சபா தொடங்கி இவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஸோ அதுல எனது சிறிய பங்களிப்பை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுல நான் வந்து 1987ஆம் வருடம் இஸ்ரோவில் பணியில சேர்ந்தேன். நான் சேர்ந்த முத ப்ராஜெக்ட் என்னன்னா டாக்டர் நம்பிநாராயணன் கூட சொன்னார் இல்லைங்களா, அந்த இன்னைக்கு வெற்றிகரமா செலுத்தக்கூடிய எல்லா ராக்கெட்லையும் பயன்படுத்தக்கூடிய விகாஸ் என்ஜின்ற ஒரு என்ஜின், அது முத செஞ்ச என்ஜின் மகேந்திரகிரியில் டெஸ்ட் பண்ணி ராக்கெட்ரின்னு ஒரு ஃபிலிம்ல பார்த்துருப்பீங்க டாக்டர் நம்பிநாராயணன். ஸோ அந்த என்ஜின் முதல்ல உருவானது. அதுல இருந்து கடைசியாக பயணிக்கக்கூடிய இஸ்ரோவின் கடைசியாக பயணிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ககன்யான் ப்ராஜெக்ட், மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ப்ராஜெக்ட்ல பணியாற்றினால அதனால முழு சந்தோஷத்துடன் நான் வெற்றிகரமாக ஓய்வு பெற்றேன். அந்த மிகவும் இதன் மூலமாக 38 ஆண்டுகள் நான் இஸ்ரோவில் பணியாற்றி என்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறேன். இதன் வாயிலாக நான் பெற்ற அறிவை, இஸ்ரோ பற்றிய அறிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஸோ ஸ்பேஸ்னா என்ன? விண்வெளி. நம்ம வந்து ஸ்பேஸை பற்றி நான் பேசுவேன். இஸ்ரோனா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம். ஸோ விண்வெளியில என்னென்னலாம் கிரகங்கள் இருக்கு, விண்வெளியை எப்படி வந்து மனிதனுக்கு உபயோகமான வழியில பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத டாக்டர் விக்ரம் சாராபாய் அவரும் டாக்டர் ஹோமி பாபா இவங்க 2 பேரும் வந்து கலந்து ஆலோசிச்சு ஸோ இந்த அவுட்டர் ஸ்பேஸ் அதை வந்து எப்படி மனித சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க. அவங்களோட நெடுந்தூர பார்வையில் உருவானதான் வந்து இஸ்ரோ. ஸோ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த சேலஞ்சிங் ஸ்பேஸ், அது ஸ்பேஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. இப்போ நம்ம இங்கே பூமியில வந்து ரொம்ப சுலமாக இருக்கிறோம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பூமியில கிடைக்கிற எல்லா பொருள்களையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஸோ அது மாதிரி ஸ்பேஸ்ல வந்து நம்ம இது பண்ண முடியாது, அது வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஸ்பேஸ் எப்படி சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட யூனிவர்ஸ் வந்து சன்னை சுற்றி இத்தனை பிளானட்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கு சர்க்குலர் ஆர்பிட்ல. இன்னைக்கு ஒரு அரிய நிகழ்வு, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு 6 கோள்கள் இன்னைக்கு ஒரே லைன் நேர்கோட்டில் வர்றதை இன்னைக்கு பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்க பார்க்கலாம். ஸோ அதுல வந்து இந்த பிரபஞ்சத்துல என்னென்னலாம் கோள்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மெர்க்குரி, வீனஸ், பூமி. ஸோ இந்த பூமியில தான் வந்து நம்ம உயிர் வாழும். ஸோ பூமி மட்டும்தான் இதுவரை மனித உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை உள்ள கிரகமா கருதப்படுது. இந்த பூமியில தான் நாம இருக்கிறோம். அடுத்தது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வசிக்க முடியுமாங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த விண்வெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுல முக்கியமான சயின்டிஸ்டுங்க இருக்கிறாங்க. அதுல வந்து கெப்லர் லாங்கிறத கண்டுபிடிச்சாரு. கெப்லர் லா என்னன்னா, ஒரு பொருளை பூமியிலிருந்து எரியும் போது அது வந்து கீழ் நோக்கி வரும்போது நீள்வட்ட பாதையில திருப்பி வருது அப்படிங்கிறத கெப்லர் கண்டுபிடிச்சா கெப்லர் லான்னு சொல்றாங்க. தென் கலீலியோ வந்து அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. ஸோ பூமியில இருந்து மற்ற கிரகங்களை பார்க்கறதுக்காக தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாரு, அது கலீலியோ. நியூட்டன் அடுத்து வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து நியூட்டன், அவர் வந்து 3 இயக்க விதிகளை கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஸோ இந்த 3வது இயக்க விதின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. ஸோ அந்த விசையை வச்சுதான் ராக்கெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிரின்சிபல்ல தான் ராக்கெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்ல என்னென்ன என்விரான்மெண்ட், அங்குள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிராவிடேஷன், சன், மற்ற பிளானட்ஸ், சன் எல்லா பிளானட்ஸ்க்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பிளாஸ்மா ஸ்டேட்,
பிளாஸ்மா ஸ்பிளிட்னா இப்போ வந்து திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் 3 தான் இருக்கு இல்லையா? இதுக்கு அடுத்து 4வது நிலையில ஒரு பொருள் இருக்கு, அதான் வந்து பிளாஸ்மா சொல்றது. இந்த ஃபார்ம் ஆஃப் அயனைசேஷன் ஃபார்ம்ல இருக்கு, அது பிளாஸ்மா. அப்புறம் வந்து மெட்ராய்ட்ஸ் எல்லாம் இருக்கு. தென் ரேடியேஷன்ஸ், ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ், ரொம்ப ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ், ஹார்ட் வேக்கம், கடுமையான வேக்கம், வெற்றிடம் இருக்குது. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த புலம் இருக்கு. ஹை டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்னால ஸ்பேஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங், அங்க வந்து நம்மளால உயிர் வாழ முடியாது. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் எண்டோவர், ஸோ இஸ்ரோ தொடங்கி என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இத்தனை மிஷன்ஸ் வந்து 102 லான்ச் மிஷன்ஸ், 102 ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க, 124 ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் சேட்டலைட்ஸ் பண்ணியிருக்காங்க, 424 ஃபாரின் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரீஎன்ட்ரி மிஷன்ஸ், ஸ்பேஸ் போயிட்டு திரும்பி வர்றத ரீஎன்ட்ரி மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா மற்ற பிளானட்டை, மற்ற கோள்களை ஆராய்ச்சி பண்றத வழியில சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1 சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்றது, அது மாதிரி இன்டர் பிளானட்டரி மிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸ் வந்து PSLV, GSLV லான்ச் வெஹிக்கிள் Mark 3 சொல்றாங்க. ராக்கெட்னா என்ன? வாட் இஸ் ராக்கெட்? ராக்கெட்னா என்ன? இப்போ வந்து நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க, ராக்கெட் லான்ச் பண்றாங்க, சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. அப்போ ராக்கெட்னா என்ன, சேட்டலைட் என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ராக்கெட்னா என்னன்னா ஒரு வெஹிக்கிள், ராக்கெட் வந்து ஒரு வெஹிக்கிள். அதனோட பர்பஸ் என்னன்னா ஒரு சேட்டலைட்டை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போறது. இப்போ நம்ம ஒரு கார் வந்து நம்ம பேசஞ்சரை கொண்டு போறோம், நம்ம பேசஞ்சர். ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பூமியில இருந்து சேட்டலைட்டை பூமியில இருந்து கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல, ஆர்பிட்ல கொண்டு போய் பார்க் பண்ற யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான் ராக்கெட் இல்லைங்களா? இப்போ ராக்கெட்டுக்கும் சேட்டலைட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ராக்கெட் வந்து சேட்டலைட்டை கொண்டு போய் மேல லான்ச் பண்ணிடும், ராக்கெட் வந்து செப்பரேட் ஆகி கீழே வந்து கடல்ல விழுது. ஸோ அது அதனோட பயணம் டிஸ்டன்ஸ் முடிஞ்ச உடனே அது செப்பரேட் ஆகி கடல்ல விழுந்துடும். ஸோ ராக்கெட்டுக்கும் சேட்டலைட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ராக்கெட் என்ன பிரின்சிபல் ஒர்க் பண்ணுன்னு சொன்னோம் இல்லைங்களா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ஸ், ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. ஸோ அந்த பிரின்சிபல் தான். இப்போ ராக்கெட்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபியூவல், ஒரு ஆக்சிடைசர் இருக்கும். இப்போ ஒரு பொருள், ஒரு ஃபியூவல், எரிபொருள் பூமியில எரியணும்னா என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அது கம்ப்ளீட்டா எரியணும்னா ஆக்சிஜன் வேணும். இப்போ ராக்கெட் வந்து ஆப்ரேட் ஆகிறது வந்து அபோவ் அட்மாஸ்பியரிக் வராத ஆக்சிஜன் இருக்கு. அட்மாஸ்பியரிக் மேல ஆக்சிஜன் கிடையாது. அதனால ராக்கெட் வந்து ஆக்சிஜனையும் கூட கொண்டு போகணும். இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு, ஏரோப்ளேன் பறக்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 10 கிலோமீட்டர் தான், 33,000 அடி தான். அதுக்குள்ள வந்து அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கு. அப்போ அது வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஃபயர் ஆகுது. பட் ராக்கெட் வந்து அபோவ் அட்மாஸ்பியர் போறதுனால ஆக்சிடைசரையும் கூட கொண்டு போகுது. ஸோ இது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபியூவல், ஒரு ஆக்சிடைசர், ஒரு கம்பஷன் சேம்பர்னு இருக்கும். அதுல வந்து அது ஃபயர் ஆகி ஒரு நாசில் வழியா வெளியே போகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பலூன் இருக்கு, பலூன்ல நீங்க ஃபில் பண்ணீங்க, ஃபில் பண்ணும்போது அந்த பலூன் வந்து ப்ரெஷர் ஆகும். அதை நீங்க விட்டீங்கன்னா அந்த ஏர் வந்து சின்ன அந்த ஹோல் வழியா, அது பேர் வந்து த்ரோட்னு சொல்லுவாங்க, அது வழியா வெளியே வரும்போது என்ன நடக்குது? அந்த பிரஷர் இஸ் கன்வெர்டட் டு வெலாசிட்டி. அந்த பிரஷர் வந்து வெலாசிட்டியா கன்வெர்ட் ஆகுது. அதனால பலூன் வந்து முன்னாடி போகுது. ஸோ அதே பிரின்சிபல்ல தான் வந்து ராக்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த நாசில் வழியா இந்த ஃபயர் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர் கேஸ் நாசில் வழியா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த பிரஷர் வந்து வெலாசிட்டியா கன்வெர்ட் ஆகி ராக்கெட் அப்படியே மேலே தூக்கிட்டு போகுது. ஸோ அது எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போதோ அவ்வளோ ஃபியூவல் வந்து அதை பாண்ட் பண்ணும். ஃபியூவல் அண்ட் ஆக்சிடேஷன் வந்து அதுக்குள்ள எரியும். ஸோ இதான் பிரின்சிபல், ராக்கெட் பிரின்சிபல். அதை கண்டுபிடிச்சது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இந்த பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகும். இந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சது தியோடோர் ஸ்டோவின், ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். அதுக்கு அதை வந்து மாடிஃபை பண்ணி கண்டுபிடிச்சது வந்து கொடார்டுன்னு சொல்றாரு, ஜெர்மன் சயின்டிஸ்ட். இவங்க தான் ராக்கெட்டை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ ராக்கெட் ஃபியூவல், என்ன ஃபியூவல் யூஸ் பண்றாங்கன்னா, ராக்கெட் ப்ரொபல்ஷனை வந்து 3 டைப்பா பிரிக்கலாம்: சாலிட் ப்ரொபல்ஷன், லிக்விட் ப்ரொபல்ஷன், கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு நன்மை பயன்கள் வந்து இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து சாலிட் ப்ரொபல்ஷன்னா என்னன்னா, ஒரு ஹார்ட்
மோட்டார் கேஸ் இருக்கும். சாலிட் ப்ரொபல்ஷன்னா உங்க தீபாவளி கிராக்கர் மாதிரி தான். உள்ள வந்து வெடி மருந்து இருக்கும், அதை சுற்றி ஒரு டைட் கண்டெய்னர் இருக்கும். நீங்கள் அதை பற்ற வச்சிங்கன்னா அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி மேலே போகுது இல்லைங்களா? அது மாதிரி இந்த ராக்கெட்டில் ஒரு மெட்டாலிக் கண்டெய்னர் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஃபியூவல் ஆக்சிடைசர் ரெண்டையும் சாலிட் ஸ்டேஜில் அதை வந்து கேஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கான்கிரீட் சிமெண்ட் கான்கிரீட் போடுறோம் இல்லையா, அது மாதிரி டைட்டாக பேக் பண்ணிட்டு அதில் வந்து இக்னைட்டர் மேலே இருக்கும். அது கரண்ட் கொடுத்து இக்னைட் பண்ணோடனே அதுக்குள்ளே கம்பஷன் நடக்கும். ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த நாசில் வழியாக வெளியே போகும்போது ராக்கெட் வந்து மேலே போகும். இது சாலிட் ப்ரொபல்ஷன். தென் வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன். லிக்விட் ப்ரொபல்ஷன் என்னன்னா ஒரு ஃபியூவல் ஒரு ஆக்சிடைசர், இது வந்து ரெண்டு கெமிக்கல் ரெண்டுமே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அதுதான் வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன். ஒரு ஆக்சிடைசர் ஒரு ஃபியூவல், அதுக்கு வந்து ஒரு பம்ப் இருக்கும், டர்போ பம்ப். அது ரன் பண்ணி ஃபியூவல் ஆக்சிடைசர் அதுக்குள்ள சப்ளை பண்ணோம். அங்க வந்து பர்னிங் நடக்கும், கம்பஷன் சேம்பருக்குள்ள பர்ன் ஆகும். டெம்பரேச்சர்ல ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் கேஸ்ல மேலே தூக்கி போகும். அதே மாதிரி கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் சொல்றாங்க. இப்போ மூணுத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தண்ணி ஒரு கொதிக்க வைக்கணும்னு வச்சுங்க, பாயில் பண்ணணும். ஒரு 100 டிகிரி பாயில் பண்ணணும்னா நீங்க விறகு அடுப்பு யூஸ் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. விறகு யூஸ் பண்ணா என்ன ஆகும்? வெயிட் வந்து ஜாஸ்தியாகும். அதே இது கெரோசின் யூஸ் பண்ணீங்கன்னா வெயிட் வந்து கம்மியாகும். நம்ம எய்ம் வந்து தண்ணியை பாயில் பண்ணணும், கொதிக்க வைக்கணும். ஸோ இதே இது கேஸுக்கு போனீங்கன்னா அது வந்து வெயிட் கம்மியாகும். ஸோ ராக்கெட்ல என்னன்னா சேட்டலைட் வெயிட் ஜாஸ்தி எடுத்துட்டு போனோம், ராக்கெட் வெயிட்டை கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஸ்பெசிபிக் இம்பல்ஸ் சொல்றோம். இப்போ நம்ம ஒரு பைக் வாங்க போறோம், கார் வாங்க போறோம், நம்ம என்ன மெயினா நம்ம என்ன பார்ப்போம்? மைலேஜ் பார்ப்போம். ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது, அது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். அது மாதிரி ராக்கெட்ல என்னன்னா ஸ்பெசிபிக் இம்பல்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னா ஒரு கேஜி ஃபியூவல் பர்ன் பண்ணீங்கன்னா எவ்வளவு வெயிட்ட மேல தூக்கிட்டு போகுது. இப்போ நீங்க 1000 கேஜி சேட்டலைட் ஒரு 1 டன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணீங்கன்னா ராக்கெட்டோட வெயிட் வந்து 280 டன் ராக்கெட்டோட வெயிட். கேட்டீங்களா? ஸோ இது மாதிரி 1000 கிலோ எத்தனை மடங்கு வெயிட் வந்து ஜாஸ்தியாகுது பாருங்க ராக்கெட் வெயிட். ஸோ அது மாதிரி நீங்க லிக்விட் ப்ரொபல்ஷன் போகும்போது ராக்கெட்டோட வெயிட் வந்து குறையும். இது கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் போகும்போது இன்னும் வந்து வெயிட் குறையும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ சாலிட் ப்ரொபல்ஷன் எப்படின்னா நீங்க ஒன்ஸ் ஃபயர் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா ஃபியூயல் பர்ன் ஆனோடனே தான் அது செப்பரேட் ஆகி கீழே வரும். பட் லிக்விட் ராக்கெட்ல அப்படி கிடையாது. எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணிக்கலாம், எப்போ தேவையில்லையோ அப்போ கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து லிக்விட் ராக்கெட்ல பாசிபிள். தென் கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் ஒரு ஸ்பெசிபிக் இம்பல்ஸ். இப்போ ஒரு பொருளை வந்து பூமியில இருந்து வேகமா அனுப்பணும்னா அதுக்கு வந்து சடன் இம்பல்ஸ் வேணும். ஸோ அது வந்து கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன்ஸ்ல ஜாஸ்தி இருக்கு. அதனால வந்து கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் என்ன? லிக்விட் ஆக்சிஜன். இப்போ வாட்டர்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி கேஷியஸ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி அதை லிக்விட் கண்டிஷன்ல லிக்விட் கண்டிஷன் -150 டிகிரி செல்சியஸ் அதுல டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை ஃபியூவல் ஆக்சிடைசரா யூஸ் பண்ணா ஆக்சிஜன் லிக்விட் ஹைட்ரஜன் ஃபியூவல் ஆக்சிடைசர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா அது ஃபயர் ஆகும். இதை வந்து ராக்கெட் ஃபியூவலா யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்ணீங்கன்னா கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல கண்டுபிடிச்ச ராக்கெட் வந்து சவுண்டிங் ராக்கெட்ஸ் சொல்றாங்க. அதாவது சவுண்டிங் ராக்கெட்ஸ்னா அப்பர் அட்மாஸ்பியர்ல ஒரு ஸ்டடி பண்றதுக்காக பூமியில இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் மேல அந்த ராக்கெட் போயிட்டு ஒரு பேலோட வந்து அங்க ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வெதர் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு, காமா ரே, எக்ஸ்ரே, இந்த மாதிரி அப்பர் அட்மாஸ்பியரிக் ஸ்டடிஸ் பண்றதுக்காக முதல்ல சவுண்டிங் ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. தென் இந்த ராக்கெட்ஸ் வந்து ராக்கெட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ராக்கெட்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ சேட்டலைட்டை லான்ச் பண்ண யூஸ் பண்றது பேரு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ். இதுதான் முதல்ல SLV-3 அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதாவது இதான் ஒரு ராக்கெட் ஃபர்ஸ்ட் SLV-3 டாக்டர் APJ அப்துல் கலாம் அவரோட ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்து அவரோட தலைமையில லான்ச் பண்ண டெவலப் பண்ண சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV. அதோட வெயிட் டோட்டல் வெயிட் வந்து 17 டன். சேட்டலைட் வெயிட் பாத்தீங்கன்னா 40 கிலோ லான்ச் பண்ணீங்கன்னா ராக்கெட்டோட டோட்டல் வெயிட் வந்து 17 டன். அதாவது 1700 கிலோகிராம். அதாவது 40 கிலோ சேட்டலைட் லான்ச் பண்ணா 1700 கிலோகிராம், 17,000 கிலோகிராம், 17 டன். அவ்வளோ ராக்கெட் வெயிட் வந்து ஜாஸ்தியாகும்.
ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து SLV3. அதை வந்து ஆகுமெண்ட் பண்ணாங்க. ஆகுமெண்ட்னா சைஸ் கூட்டினதுல வெயிட் வந்து 39 டன். அந்த ராக்கெட்டோட வெயிட் வந்து 39 டன். அது எவ்வளவு வெயிட் சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னா 115 kg சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும். ஸோ அந்த சீரீஸ்ல ISRO டெவலப் பண்ணியிருக்கிற லான்ச் வெஹிக்கிள்ஸ் பேர் வந்து SLV3. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது SLV3, அப்புறம் ASLV, அப்புறம் PSLV னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அப்புறம் GSLV ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், GSLV Mark 3 அதுதான் வந்து லான்ச் வெஹிக்கிள் Mark 3 சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட். இப்போ ராக்கெட்டை பத்தி சொன்னா இல்லையா, அடுத்து வந்து சேட்டலைட்னா என்ன? சேட்டலைட் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து கம்யூனிகேஷன் வந்து த்ரூ ஒயர். நீங்களாம் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. டெலிஃபோன் வந்து ஒயர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல போல்ஸ் போட்டு கம்யூனிகேஷன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு த்ரூ ஒயர்ஸ் போகும். அப்புறம் வந்து ஒயர்லெஸ் வந்தது. அப்புறம் வந்து மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன், ரேடியோ வேவ் கம்யூனிகேஷன். இப்படி கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆக கடைசியா வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட் கம்யூனிகேஷன் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒயர் கேபிள் இதெல்லாம் போடுறதுக்கு பதில் பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது என்னன்னா 36,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சேட்டலைட் வந்து மேல இருக்கு. அதாவது இந்தியாவோட லொகேஷன் என்ன, பூமியில ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் இந்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமத்திய ரேகையிலிருந்து 92 டிகிரி ஈஸ்ட்ல இந்தியா இருக்கு. ஜியோகிராபில படிச்சிருப்பீங்க இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஸோ அந்த லொகேஷன்ல நீங்க ஒரு சேட்டலைட்டை பார்க் பண்ணீங்கன்னா, அந்த சேட்டலைட் வந்து எப்பவுமே இந்தியாவை பார்த்துட்டு இருக்கும். இப்போ 2 கார் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, 2 கார் போயிட்டு இருக்கு, 2 காரும் சேம் ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுங்க. 2 காரும் சேம் ஸ்பீட்ல போனா இங்க இருக்கிறவரு அங்க இருக்கிறவர்கிட்ட பேசிட்டே போலாம் இல்லையா? அதான் கம்யூனிகேஷன். பேசுறது, 2 பேர் பேசுறது தான் கம்யூனிகேஷன். அப்போ பூமி வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது? 24 மணி நேரம் ஆகுது ஒரு ரொட்டேஷன் சுத்த. ஸோ பூமி எப்படி சுத்துதோ, இது பூமி இப்படி சுத்தும் போது சேட்டலைட்டும் இப்படியே சுத்தின்னு இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு நேரா 92 டிகிரி ஈஸ்ட்ல, பூமத்திய ரேகையில 92 டிகிரி ஈஸ்ட்ல 36,000 கிலோமீட்டர் பூமி சர்ஃபேஸ்ல இருந்து 36,000 கிலோமீட்டர். ஏன் அங்க வைக்கணும்னா, அப்பதான் வந்து இந்த ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட் கிடைக்கும். ஜியோ சிங்க்ரோனஸ்னா பூமி என்ன ஸ்பீட்ல சுத்துதோ அதே ஸ்பீட்ல சேட்டலைட் போகும். அப்போ இது கம்யூனிகேஷன் வந்து முடியும். இங்க இருந்து இங்க கான்டாக்ட் பண்ணலாம், இங்க இருந்து இங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ 2 பேர் வேற ஸ்பீட்ல சுத்துச்சுன்னு வச்சுங்க, கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்ப பூமி என்ன ஸ்பீட்ல சுத்துதோ அதே ஸ்பீட்ல சேட்டலைட்டும் சுத்திட்டு இருக்கும். அதான் ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட் சொல்றது. அது வந்து கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்க. சோ சேட்டலைட்னா என்னன்னா, எனி மேன்-மேட் ஆப்ஜெக்ட், மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், அதான் ஆப்ஜெக்ட். அது பூமியில சில பர்பஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல நிலைநிறுத்துறாங்க. அதான் மேன்-மேட் ஆப்ஜெக்ட் which is orbiting the earth. எர்த் வந்து சுத்தி வருது. அது பல பர்பஸ் இருக்கு. அதான் கம்யூனிகேஷன். மெயின் வந்து கம்யூனிகேஷன். அதான் சேட்டலைட். இதான் இந்த பிரின்சிபல்ல தான் வந்து சேட்டலைட் எப்படி விடாம ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயரமான இது பூமிக்கு மேல இருந்து ஒரு பொருளை நீங்க கீழே போட்டீங்கன்னா அது என்னாவும் கொஞ்சம் தூரத்திலே விடும். இப்ப நான் இங்க இருந்து ஒரு பொருளை இங்க போட்டேன்னா, தள்ளி விட்டேன்னாவும் இங்கே விடும். கொஞ்சம் வேகமா தள்ளினா இன்னும் வேகமா போகும், இன்னும் வேகமா தள்ளினா இன்னும் வேகமா போகும். ஸோ அந்த அதுக்கு பேர் வந்து இன்ஜெக்ஷன் வெலாசிட்டி சொல்றது. ஸோ நம்ம எவ்வளவு வேகமா எரியுமோ அவ்வளவு வேகமா அது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போகும். பின்னையும் இதே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு வரும். ஏன்னா கெப்லர் லா படி பூமி இருக்குது இல்லையா, ஈர்ப்பு விசையினால திரும்ப கீழே வரும். ஸோ அப்படி நீங்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் எரியும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து சொல்றது 150 கிலோமீட்டர். இப்போ பூமியில இருந்து 150 கிலோமீட்டர்ல அது போச்சுன்னா எவ்ரி 90 மினிட்ஸ் ஒரு ஆர்பிட் வரும். அதான் இந்த டியூரேஷன் டைம். பூமி எவ்வளவு ஸ்பீட்ல சுத்துதுன்னா, ஒரு அவருக்கு 1600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்துது. அதாவது 24 மணி நேரம் ஒரு ரொட்டேஷன் சுத்தி வர்றதுக்கு அதனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா, பெரிபரல் ஸ்பீடு வந்து 1600 கிலோமீட்டர் பெர் அவர். அந்த ஸ்பீட்ல சுத்துறதுனால தான் நம்ம வந்து ஸ்டேபிளா இருக்கும். நம்ம பூமி வந்து அதோட டயமீட்டர் பாத்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர், 12,000 கிலோமீட்டர் வந்து டயமீட்டர்.
ரேடியஸ் வந்து 6000 கிலோமீட்டர். ஸோ அதுல இருந்து 36,000 டோட்டலா எர்த் சென்டர்ல இருந்து 42,000 கிலோமீட்டர்ல இந்த சேட்டலைட்டை பார்க் பண்ணாதான் ஜியோ சிங்க்ரனஸ் ஸ்பீடு வந்து கிடைக்கும். பூமியா இருக்கும் ஒரே ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அதான் அந்த டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் பூமியில இருந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் போனா இந்த டைமிங் எடுக்கும்னு சொல்றாங்க. 500 கிலோமீட்டர் போனீங்கன்னா 7.6 கிலோமீட்டர் செகண்ட். அதாவது எவ்ரி 90 மினிட்ஸ் வந்து ஒரு ஆர்பிட் வரும். இது ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் சுத்திட்டு இருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குங்களா, பூமியில இருந்து 420 கிலோமீட்டர்ல சுத்திட்டு இருக்காரு, ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்ரி 90 மினிட்ஸ் ஒரு ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ணிரும். ஸோ அதனால என்ன நடக்கும்னா எவ்ரி 90 மினிட்ஸ் ஒரு சன்ரைஸ் ஒரு சன்செட் பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தூங்க முடியாது. ஸோ எவ்ரி 90 மினிட்ஸ் வந்து ஒரு சன்செட் ஒரு சன்ரைஸை பார்ப்பாங்க. 10,000 கிலோமீட்டர் மேல போச்சுன்னா 347 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த 36,000 கிலோமீட்டர்ல வச்சீங்கன்னா பூமி டேக்ஸ் 24 ஹவர்ஸ் இல்லைங்களா, இது வர்றதுக்கு 24 ஹவர்ஸ். அப்போ வந்து ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும். இதான் ஆர்பிட்டிங். ஸோ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆர்பிட் அண்ட் கவரேஜ் ஜியாமெட்ரி இதை கண்டுபிடிச்சது வந்து ஆர்தர் சி கிளார்க்ங்கிறவர். அவர் தான் வந்து இந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது. ஸோ இந்த ஆர்பிட்ல என்னென்ன யூஸ்ஃபுல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஜியோ ஆர்பிட் அப்படின்னா 36,000 கிலோமீட்டர். மீடியம் எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட்னா 10,000 கிலோமீட்டர் மேல இருந்தா மீடியம் எர்த் ஆர்பிட். லியோ ஆர்பிட்னா லோ எர்த் ஆர்பிட். லோ எர்த் ஆர்பிட்ல அதிக எடை கொண்ட பொருளை சுத்தலாம். அது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப ஹெவி, அது வந்து 400 கிலோமீட்டர்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த இந்த 36,000 கிலோமீட்டர்ல வச்சாதான் பூமி ஸ்பீடும் அந்த ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட் கிடைக்கும், அது கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க ஏர்கிராஃப்ட்ல போனீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா எர்த் ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு, ஏர்கிராஃப்ட் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இன் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்னா 36,000 கிலோமீட்டர்ல 3 சேட்டலைட் 120 டிகிரிஸ்ல விட்டாச்சுன்னா அது முழு குளோபையும் கவர் பண்ணிடும். அப்போ நீங்க பறந்துட்டு இருக்கும் போதே கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள், மொபைல் கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள்னு சொல்றாங்க. ஸோ ராக்கெட் எப்படி மேல சேட்டலைட் எப்படி லான்ச் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து லிஃப்ட் ஆஃப், கீழே வந்து ராக்கெட்ஸ் வந்து ஸ்டேஜஸா வந்து இது பண்றாங்க, இன்டகிரேட் பண்றது வந்து ஸ்டேஜஸா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெயின் போகுது, கூட்ஸ் ட்ரெயின் போகுதுன்னு வச்சுங்க, அந்த காலத்துல நீராவி என்ஜின் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அது நீராவி என்ஜின் ஒர்க் பண்றதுக்கு அது கூடவே வந்து ஃபியூவல் எடுத்துட்டு போவாங்க. ஒரு கண்டெய்னர், ஒரு கேரேஜ் இருக்கும், அதுல வந்து கோல் இருக்கும், நிலக்கரி இருக்கும். ஸோ ஏன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்கு, ராக்கெட் எதுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணாங்கன்னா இது மேல போகும்போது அதோட ஃபியூவல் எரிஞ்சு முடிஞ்ச உடனே எம்டி வெயிட்டா அது வீணா கொண்டு போக வேண்டாம். ஏன்னா அகைன்ஸ்ட் கிராவிட்டி போகுது, அதனால கீழே இழுத்துரும். ஸோ அது எம்டி, அதோட ஃபியூவல் எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதை கட் ஆஃப் பண்ணி அது கடல்ல விடுற மாதிரி செஞ்சிருவாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. முதல் ஸ்டேஜ், முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாவது நிலை, அப்படி ஒவ்வொரு நிலைகளா இருக்கு. ஸோ இனிஷியலா என்ன ஆகும்னா முதல் நிலை வந்து ஃபயர் ஆகும். முதல் நிலை ஃபயர் ஆகி கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு இருக்கும். போயிட்டு அந்த டைம், அதுக்குள்ள டைம், ஸோ அதனோட ஃபியூவல் வந்து எம்டி ஆன உடனே அந்த எம்டி வெயிட்ல செப்பரேட் ஆயிடும். அடுத்த கட்ட ஸ்டேஜ் ஃபயர் ஆகும். ஸோ அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போகும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸா போயிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சேட்டலைட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்த உடனே இன்ஜெக்ட் பண்ணிடும். இன்ஜெக்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்ஜெக்ஷன் வெலாசிட்டி அது வந்து 10.5 கிலோமீட்டர் பர் செகண்ட். என்னது இன்ஜெக்ஷன் வெலாசிட்டி 10.5 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ அந்த வெலாசிட்டியில இன்ஜெக்ட் பண்ணாதான் அது வந்து அந்த ஆர்பிட்ல போகும். சப்போஸ் அதுக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுங்க, இன்ஜெக்ஷன் வெலாசிட்டி 11 தான் ஆகும். எஸ்கேப் வெலாசிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்கேப் வெலாசிட்டி அதுனா 11 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போச்சுன்னா வேற பிளானோட அட்ராக்ஷன்ல போடும், எர்த்தோட கிராவிட்டியை விட்டு போயிடும். அந்த வெலாசிட்டி தான் எஸ்கேப் வெலாசிட்டி சொல்றது. ஸோ இப்படி கடைசியா வந்து எந்த ஆர்பிட்ல லான்ச் பண்ணமோ, இப்போ இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்லாம் 180 கிலோமீட்டர் இன்டு 36,000 கிலோமீட்டர், அந்த 180 கிலோமீட்டர் ஆர்பிட் வந்தோடனே ராக்கெட்ல இருந்து சேட்டலைட்டை செப்பரேட் பண்ணிடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வெலாசிட்டியில இன்ஜெக்ட் பண்ணும்போது அது போயிட்டே இருக்கும். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போகும்போது அங்க திரும்ப வந்து ஃபயர் பண்ணுவாங்க. அந்த போயிட்டு திரும்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ எப்பெல்லாம் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போதோ அந்த இடத்துல அதுல சில ராக்கெட்ஸ் இருக்கும். அந்த சேட்டலைட்ஸ்ல இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இன்ஜின்ஸை ஃபயர் பண்ணி சர்க்குலர் ஆர்பிட்டா கொண்டு வருவாங்க. இப்படிதான் வந்து சேட்டலைட் லான்ச் பண்றது.
ஸோ இப்போ வந்து ராக்கெட்ஸ் வந்து எக்ஸ்பேண்டபிள். இப்போ ஒரு ராக்கெட் ஸ்பெண்ட் பண்ணோம்னா 600 crores ஒரு ராக்கெட் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணோம். இந்த ராக்கெட்டோட காஸ்ட் வந்து 500 to 600 crores ஆகுது. ஸோ இந்த 600 crores வந்து கடல்ல தானே போயிருது. ஃபைனலா சேட்டலைட் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கும். ராக்கெட் பார்ட்ஸ் எல்லாமே கீழே விழுது. ஸோ அது வந்து ரொம்ப நஷ்டம் இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். இப்போ போயிட்டு சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு திரும்ப வரும்போது ஏரோப்ளேன் மாதிரி வந்துடும். ஸோ இது முன்னாடி வந்து யூஎஸ்ஏ வந்து நாசால வந்து ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால அந்த ப்ராஜெக்டை கைவிட்டாங்க. ஸோ அதை வந்து இந்தியா வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டு திரும்ப வந்துடும் ஏர்கிராஃப்ட் மாதிரி. அது திரும்ப மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஏர்கிராஃப்ட் மாதிரி போயிட்டு வரும். ஸோ அதாவது யூசபிள் லான்ச் வெஹிக்கிள். இதுவும் வந்து இஸ்ரோ வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதோட அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பூஸ்டர் இருக்கும். இந்த பூஸ்டரை வச்சு லான்ச் பண்ணிடுவாங்க. மேலே போயிட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு திரும்ப வரும்போது ஏர்கிராஃப்ட். அதுக்கு வந்து பெரிய ரன்வே வேணும். அது வந்து இந்தியாவில் இதுவரை பண்ணல. அதனால டெக்னாலஜி தான், அந்த தொழில்நுட்பத்தை தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஆக்சுவல் யூஸ்க்கு கொண்டு வரல. இது உள்கட்டமைப்பு இப்படிதான் இருக்கும். இது ஃபியூவல் டேங்க், ஆக்சிடைசர் டேங்க், அதே மாதிரி 2 ஸ்டேஜஸ் இருக்கும். 2 stages 2 ஆர்பிட் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க. மங்கள்யான் இப்போ வந்து ராக்கெட் சேட்டலைட் மட்டும் லான்ச் பண்ணிட்டு இருந்தா போறாது இல்லையா. இஸ்ரோவுக்கு நிறைய எய்ம் இருக்கு, டார்கெட் இருக்கு, அச்சீவ்மெண்ட் இருக்கு. அதனால அடுத்தது வந்து இன்டர் பிளானட்டரி மிஷன், அதாவது இன்னொரு பிளானட்டை வந்து ராக்கெட் அனுப்பி சேட்டலைட் ப்ரோப் அனுப்பி அதுல ரிசர்ச் பண்றதுக்கு, அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு முதல்ல தேர்ந்தெடுத்து தான் வந்து மங்கள்யான்னா அதாவது மார்ஸ், செவ்வாய் கிரகம். ஏன் செவ்வாய் கிரகத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பூமிக்கு அடுத்து மனித வாழக்கூடிய சூழ்நிலை எங்க இருக்குன்னு பார்த்தா செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இனிஷியல் இதெல்லாம் இருக்கு. ஸோ அது நிஜமான்னு பார்க்கறதுக்காக ஒரு ப்ரோப் பண்ணணும். பட் வந்து அது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, 6 lakhs kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த பிளானட். ஸோ அது ரீச் ஆஃப் பண்றதுக்கு ராக்கெட் போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த சேட்டலைட் போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த இதுல மங்கள்யான் சொல்லி மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் சொல்லிட்டு அனுப்புனாங்க மார்ஸ்க்கு. அது வந்து இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எத்தனையோ கண்ட்ரிஸ் வந்து இது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அது வந்து அதுல இந்தியா இஸ்ரோ வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ல லோ பட்ஜெட்னு சொன்னீங்கன்னா கியூரியாசிட்டின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் தயாரிக்கிறதுக்கு 600 கோடி செலவாச்சு. ஸோ அந்த படத்தோட ஒரு சினிமா எடுக்கிற செலவுலயே செவ்வாய் கிரகத்துக்கு லான்ச் பண்ணாங்க இந்த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். அது அந்த மார்ஸ் சுத்தி ஆர்பிட் பண்ணிட்டு இப்போ பூமியை சுத்துற மாதிரி, பூமியை சேட்டலைட் சுத்துற மாதிரி இந்த சேட்டலைட் ஆர்பிட்டர் வந்து மார்ஸ் வந்து ஆர்பிட் பண்ணி அங்கிருந்து போட்டோகிராஃப்லாம் அனுப்பினது. அதான் அது எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா எர்த்ல இருந்து அங்கிருந்து டிபார்ச்சர் இப்படி சுத்தி மார்ஸ்ல போய் ரீச் ஆகும். மார்ஸ் வந்து ஆர்பிட் பண்ணி அங்கிருந்து போட்டோகிராஃப் எடுத்து அனுப்புறது. அது எப்படி போச்சுங்கிறத ட்ராஜெக்டரி, பூமியில இருந்து எப்படி மார்ஸ் போச்சு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அனுப்புன போட்டோகிராஃப் மார்ஸ், அதாவது அந்த ஆர்பிட்டர் மார்ஸை போட்டோ எடுத்து அனுப்பணும். இப்போ நம்ம பூமி பார்த்தா எப்படி இருக்கு அது மாதிரி இது வந்து செவ்வாய் கிரகம். இந்த அந்த இங்க இஸ்ரோல இருந்து அனுப்புன மார்ஸ் ஆர்பிட்டர் போட்டோ எடுத்து அனுப்புன போட்டோ. அது ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ ஒரு ஃபியூவல் ராக்கெட் வந்து ஃபியூவல் பர்ன் பண்ணனா ஆக்சிடைசர் வேணும். ஸோ அதுல வந்து ஒரு ராக்கெட் ஃபியூவல் ஆக்சிடைசர் கொண்டு போகுதுன்னா அதோட 50% வெயிட் வந்து ஆக்சிடைசர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அட்மாஸ்பியருக்கு இருக்கிற ஆக்சிஜனை எப்படி யூஸ் பண்ணலாம் ராக்கெட்ல. ஏன்னா அட்மாஸ்பியரிக் தாண்டுற வரையும் அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை அது கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஏர்கிராஃப்ட் மேல போதோ அதே மாதிரி ராக்கெட் அப்படி அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை சக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ தட் அந்த ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடிய வெயிட்டை வந்து குறைக்கலாம். அப்போ சேட்டலைட் வெயிட் வந்து நம்ம ஜாஸ்தி கொண்டு போகலாம். சோ அதுக்காக வந்து ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷன் சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனோட ராக்கெட் வந்து இது என்னன்னா வெறும் ஃபியூல் மட்டும் தான் இருக்கும். சோ அட்மாஸ்பியர் ரீஜன்ல போகும்போது ஸ்கிராம் ஜெட் சொல்றாங்க, ஜெட் ப்ரொபல்ஷன்ஸ். நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போது தெர்மோடைனமிக்ஸ், ஏரோடைனமிக்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. அது அப்போ வந்து படிக்கும்போது
அதுல ஒரு ப்ரொபல்ஷன் வந்து இந்த ஸ்கிராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல வந்து அட்மாஸ்பியரிக் இருக்கு ஒரு ஹை ஸ்பீடு மேக் நம்பர் 6ல வந்து இந்த ராக்கெட் ஸ்பீட்ல போச்சுன்னா அட்மாஸ்பியரிக்ல இருக்க ஆக்சிஜனை அது வந்து கம்ப்ரஸ் பண்ணி வெறும் ஃபியூல் மாத்திரம் எடுத்துட்டு போனா போதும். அங்க வந்து அது ஃபயரிங் நடக்கும். ஸோ அதனோட ராக்கெட் இது RH-516 சொல்லி ஒரு ராக்கெட். அது வந்து டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் தான். அதுக்கு அடுத்து இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சாச்சு. அடுத்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா சந்திரயான். சந்திரனை பத்தி, சந்திரன்னா மூணை பத்தி ஸ்டடி பண்ணணும். ஏன் மூணை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும்? எதுக்கு மூணை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அடுத்த பிளானட் இது பண்றதுக்கு? நம்ம அந்த காலத்துல உங்களுக்குலாம் தெரியாது. எங்களெல்லாம் எங்க பாட்டியெல்லாம் வந்து கதை சொல்லி என்ன சொல்றோம், நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. அப்போ நிலாவுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதே மாதிரி சொல்லுவாங்க நிலாவில் வந்து ஆயா வடை சுடுறாங்க. ஸோ அந்த ஆயா வந்து நிஜமாவே அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக, நிலவை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து சந்திரயான். சந்திரயான் ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து 2-3 ப்ராஜெக்ட் இப்போ சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 வர விட்டுருக்காங்க. சந்திரயான் 1ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்பிட்டர்னா ஒரு சேட்டலைட் இங்க பூமியில இருந்து அனுப்பி சந்திரனுக்கு போய் சந்திரனோட சர்ஃபேஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர்ல ஆர்பிட் பண்ணி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனது சந்திரயான் 1. 2008 அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி PSLV ராக்கெட்ல வச்சு அனுப்புனாங்க. இதனோட பர்பஸ் என்னன்னா சந்திரனை வந்து அது எப்படி இருக்கு, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதோட சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. இப்போ எர்த்துனா வந்து காடு இருக்கு, நிலம் இருக்கு, நீர் இருக்கு, கடல் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்குதா அதை வந்து மேப்பிங் பண்றது, அதனோட சர்ஃபேஸ் வந்து மேப் பண்றதுக்காக இந்த ஆர்பிட்டர் வந்து சந்திரன்ல இருந்து 100 கிலோமீட்டர்ல சுத்தி வந்துட்டு இருந்தது. அது நிறைய போட்டோகிராஃப்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல APJ அப்துல் கலாம் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்னன்னா நீங்க அனுப்புறீங்க, அதுல இருந்து ஒரு பார்ட் வந்து பிரிஞ்சு போய் மூணோட சர்ஃபேஸ்ல டச் பண்ணணும். டச் பண்ணும்போது அது தேசிய கொடியை காட்டணும். அது மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு, ஐடியா கொடுத்தாரு. அதுல வந்து டெவலப் பண்ணதுதான் மூன் இம்பாக்ட் ப்ரோப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோப் அனுப்புனாங்க. ஸோ அந்த ஆர்பிட்டர்ல இருந்து அது செப்பரேட் ஆகி மூணுல போய் சர்ஃபேஸ்ல போய் டச் ஆகும். சந்திரயான் 1ஓட பர்பஸ் எதுக்காக நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறது. ஸோ ஏன் வந்து சந்திரன் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்னா இதான் ரீசன். அதாவது ஒன்லி பிளானட்டரி சேட்டலைட் பிரசன்ட் இன் தி இன்னர் சோலார் சிஸ்டம். இப்போ நம்ம அனுப்புறதெல்லாம் வந்து மேன்மேட் சேட்டலைட். பட் மூன் வந்து எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட், அதுவாகவே இயற்கையாகவே சுற்றி இருக்கு. இப்போ நம்ம அனுப்புற சேட்டலைட் வந்து பூமியை சுற்றி வருது இல்லையா? அது மாதிரி இந்த மூன் வந்து பூமியை சுற்றி வருது. மூன் வந்து பூமியை சுற்றி வருது. ஸோ அதுக்கு வந்து நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் பூமிக்கு ரொம்ப நியரஸ்ட்னா எவ்வளோ? 3.84 lakh கிலோமீட்டர், அவ்வளோதான், ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் அதை பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அதனோட ரொட்டேஷன் ஆர்பிட்டல் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ பூமி வந்து 24 மணி நேரம் ஆகுது இல்லையா? பட் அதுக்கு வந்து 27 நாள் ஆகும். 27 எர்த் டேஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து வரும்போது 12 மணி நேரம் பகலா இருக்கு, 12 மணி நேரம் இரவா இருக்கு. பட் அங்க மூணுல எப்படின்னா பூமியினுடைய 14 நாட்கள் இருக்கு இல்லையா? அந்த 14 நாட்கள் அங்க வெளிச்சமா இருக்கும், பகலா இருக்கும். அடுத்த 14 நாட்கள் வந்து இரவா இருக்கும். இதுதான் வந்து அமாவாசை பௌர்ணமி அப்படி சொல்றாங்க. ஸோ அதான் 28 days. 1/4 ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி எர்த். பூமியோட சைஸ்ல 4ல் 1 பங்கு தான் இருக்கும். கிராவிடேஷன் வந்து 6ல் 1 பங்கு தான் கிராவிட்டி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பூமியில என்ன ஃபீல் பண்றோமோ அது மாதிரி மூணுல என்ன இருக்குங்கிறதோட பர்பஸ், எய்ம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து மூணை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல USSR, USA, NASA, ஈசா, ஜப்பான், இத்தனை கண்ட்ரிஸ் வந்து மூணை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து இவ்வளோ மிஷன்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க மூணுல. அந்த அப்போலோ மிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆன நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து இறங்கினா சொன்னாங்களா, அதெல்லாம் வந்து மேண்ட் மிஷன். ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு மூணுல? ஃபர்ஸ்ட் சந்திரயான் 1 வச்சு என்னென்னலாம் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா,
மினராலஜி, அந்த சர்ஃபேஸ். இப்போ நம்ம இங்க வந்து பாறை, கல், மண் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி மூணு சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து மினராலஜி, அதுல என்னென்னலாம் மினரல்ஸ் இருக்கு அந்த சர்ஃபேஸ்ல, மூணோட சர்ஃபேஸ்ல என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் ஐஸ், அதாவது மெயினா வந்து போல். இப்போ வந்து நம்ம எர்த்ல வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, அட்லாண்டிக் ரீஜன் எல்லாம் வந்து ஐஸா இருக்கு. ஸோ அது மாதிரி அங்க வாட்டர் ஐஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நார்த் போல் சவுத் போல் ரெண்டுலயே பார்க்கணும்னு சொல்லி அதுல வந்து வாட்டர் ஐஸ் பிரசன்ஸ் இருக்கா. அப்புறம் வந்து ஹீலியம் 3 அப்படிங்கிறது ஒரு ஃபியூவல். ஹீலியம் 3 வந்து ஒரு கேஸ். இப்போ எர்த்ல வந்து ரொம்ப ரேர், அது ரொம்ப காஸ்ட்லி கேஸ், ஹீலியம் கேஸ். இது வந்து மூணுல வந்து ரொம்ப அபண்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா சப்போஸ் நீங்க வந்து மார்ஸுக்கு போனோம்னு வச்சுங்க, 10 months ஆகும் இந்த ராக்கெட் போய் சேர்றதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இங்க பூமியில இருந்து மூன்ல போய் லேண்ட் ஆயிட்டு அங்க போய் ஃபியூவல் போட்டுது, ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணிட்டு அங்க இருந்து மார்ஸுக்கு போகலாம். இன் ஃபியூச்சர்ல அது வந்து இனி 200 years ஆகும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி மினரல்ஸ், ஹீலியம் வந்து கிளீன் ஃபியூவல் அங்க இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஆரிஜின் அண்ட் எவால்வேஷன் ஆஃப் மூன், அதாவது இந்த எர்த் வந்து எப்படி வந்தது, சூரியன்ல இருந்து வெடிச்சு சதறி ஒரு பாறை உருண்டு வந்து அது ரொம்ப தூரத்துக்கு வந்து அது ரொம்ப நாள் கழிச்சு குளிர்ந்து அதுல இருந்து உயிரினங்கள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி தான் எர்த் வந்து உருவாச்சு சொன்னாங்க. அது மாதிரி இந்த மூணு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுக்காகவும் சந்திரயானை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஸோ சந்திரயானோட கோல்ஸ், சயின்டிபிக் நாலேஜ் அதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அனுப்புனாங்க. இது எப்படி போச்சு, பூமியில இருந்து எப்படி போச்சுன்னா 254 கிலோமீட்டர்ல லான்ச் பண்ணியாச்சு. அது ஒவ்வொரு ஆர்பிட்டா போயிட்டு வந்து இப்போ ஒரு 10 மாடி கட்டணும்னு வச்சுங்க, ஒரு பேப்பர் போடுற பையன் பார்த்துருப்பீங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஸ்பீடா அப்படி எறிவான். செகண்ட் ஃப்ளோர் போனா இன்னும் வேகமா எறியும். தேர்ட் ஃப்ளோர் போனா இன்னும் வேகமா கீழே இருந்து போடுவான். அது மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டா போயிட்டு லாங்கஸ்ட் ஆர்பிட் போகும்போது அந்த பூமியில இருந்து எஸ்கேப் இதுல போயிடும், மூணோட அட்ராக்ஷனுக்கு போயிடும். அட்ராக்ஷன் போயிட்டு அங்க வந்து சுத்தி வரும், அங்க வந்து ஆர்பிட் பண்ணும். இதான் வந்து அந்த மூணு இம்பாக்ட் ப்ரோப். அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, ஐடியா கொடுத்தாரு இல்லையா, நீங்க அங்க போயிட்டு அதை ஆர்பிட் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு பொருள் பிரிஞ்சு போய் சந்திரனோட சர்ஃபேஸ்ல லேண்ட் ஆகணும் அப்படின்னு தான் அந்த மூணு இம்பாக்ட் ப்ரோப். அதுலதான் அந்த தேசிய கொடி வந்து நமக்கு விசிபிளா இருக்கும்னு சொல்லி சொன்னது. ஸோ இந்த ஆர்பிட்டர் அங்க போய் சுத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டர் அது எடுத்து அனுப்புன போட்டோகிராஃப் மூணோட சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரியுது இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு பள்ளம் மேடெல்லாம் தெரியுது இல்லையா, இதெல்லாம் வந்து மலைகளா இருக்கும். கிட்ட போய் பார்த்தா இது வந்து அந்த சந்திரனோட சர்ஃபேஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர் ஹைட்ல எடுத்து அனுப்புன போட்டோ. ஸோ அது அங்க போய் லேண்ட் ஆகி பார்த்தா தான் அது வந்து பெரிய பள்ளமா இருக்கலாம், மலைகளா இருக்கலாம், ஹில்ஸ் அண்ட் வேலிஸ் இதெல்லாம் இருக்கலாம், கிரேட்டர்ஸா இருக்கலாம். இதெல்லாம் அனுப்புற போட்டோகிராஃப். ஸோ இதுல மூணுல இந்த ப்ளூ கலர் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து அங்க வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அந்த சந்திரயான் 1ஓட அனுப்பின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு வாட்டர் ட்ரேசஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சந்திரயான் 1ல. சரி, சந்திரயான் 1 வந்து ஆர்பிட் பண்ணது. சந்திரயான் 2ஓட பிளான் என்னன்னா ஒரு லேண்டர், ரோவர். ஸோ அனுப்பணும், ஒரு ஆர்பிட்டர் அங்க ஆர்பிட் பண்ணோம். அங்க இருந்து ஒரு லேண்டர் லேண்ட் ஆகும், அதனோட வயிற்றுல இருந்து ஒரு ரோவர் வெளியில போவோம். அந்த பூமியில அந்த மூணோட சர்ஃபேஸ்ல அந்த ரோவர் போய் ஒரு 200 மீட்டர் வந்து டிராவல் பண்ணி அதுதான் நம்மளோட எய்ம், சந்திரயான் 2ஓட பர்பஸ். ஸோ அப்படி அனுப்புனதுல சந்திரயான் 2 வந்து லேண்ட் ஆகும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க டிவில எல்லாம். என்னன்னா அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஆகி, அதாவது இப்போ பூமியில இருந்து மேல போகுது இல்லையா, மேல போகும்போது அகைன்ஸ்ட் கிராவிட்டி போகுது. பட் இப்போ அங்க போய் இறங்கும் போது என்னன்னா ஃபாஸ்டா இறங்கும். எப்படின்னா இங்க மேல இருந்து ஒரு பொருள் கீழே வரும்போது என்ன ஆகும், கிராவிட்டியில இழுக்குது இல்லையா, அது மாதிரி மூணோட கிராவிட்டியில அது இழுக்கும் போது அகைன்ஸ்ட் த கிராவிட்டி நீங்க ஃபயர் பண்ணணும். ஆக்சுவலா இங்க வந்து ராக்கெட்ல மேல போறதுக்கு ஃபயர் பண்ணணும், ஒரு வெயிட்டை தூக்கி போறதுக்கு ஃபயர் பண்ணணும். அங்க போய் அது இறங்கும் போது அது கிராவிட்டியில இறங்குது இல்லையா, இறங்குறத ஃபாஸ்டா இறங்கிறாம அது அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்பதான் மெதுவா இறங்கும். அதுக்கு பேர் தான் சாஃப்ட் லேண்டிங் பேர்.
சாஃப்ட் லேண்டிங் அதுல வந்து செகண்ட் சந்திரயான் 2 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அதுல என்னென்னலாம் குறைபாடுகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சந்திரயான் 3 பிளான் பண்ணாங்க. அதுல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சந்திரயான் 3 வெற்றிகரமா லேண்ட் ஆச்சு மூன்ல. ஸோ அது இறங்குறதுனால இந்தியாவுக்கு என்ன பேருன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சவுத் போல்ல இறங்கின கண்ட்ரி இந்தியா தான். இதுவரை அது ஒரு ரெக்கார்ட் பிரேக். மூணோட நார்த் போல்ல தான் இறங்கினாங்க ரிசர்ச் பண்ணாங்க. சில பேர் நிறைய பேர் ஃபெயிலியர் இதாகி அது பிறகு சக்சஸ் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சவுத் போல்ல, ஏன்னா சவுத் போல்ல தான் நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குங்கிறாங்க. ஏன்னா அதான் டார்க் பார்ட் ஆஃப் த மூன். அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சவுத் போல்ல இறங்கினாங்க. ஸோ அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து பெஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ்ரோ. ஸோ அது எப்படி போச்சுங்கிறத ட்ராஜெக்டரி பூமியில இருந்து எப்படி போச்சு, எத்தனை நாள் ஆச்சு, என்னைக்கு இறங்குச்சு, ஆகஸ்ட் 23 இறங்குனது. அதுதான் வந்து அதை கொண்டு போன ராக்கெட் வந்து லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. ஸோ அங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, இப்போ நம்ம அனுப்புறோம் இல்லையா, அனுப்பிட்டோம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கமாண்ட் கொடுக்கணும், இது இப்பப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா மேல வந்து ஒரு சந்திரயான் 2 ஆர்பிட்டர் அது வந்து சுத்திட்டு இருக்கு. இது வந்து லேண்டர். இந்த லேண்டர் லேண்ட் ஆன பிறகு அதுல இருந்து ரோவர் போகும். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன். இங்க இருந்து எர்த்ல இருந்து கமாண்ட் கொடுத்தா அது வந்து ஆர்பிட்டர் கமாண்ட் போகும், ஆர்பிட்டர்ல இருந்து லேண்டர் போகும், லேண்டர்ல இருந்து ரோவர் போகும். சோ இது ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேஷன் எப்படி நடந்ததுங்கிறது ஒரு வீடியோ. சந்திரயான் 3 எப்படி லேண்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜா எப்படி செப்பரேட் ஆகி கீழே விழுது பாருங்க. செப்பரேட்டர் தான் ஆன் போர்ட் கேமரா, மேலேயே கேமரா வச்சிருப்பாங்க ராக்கெட்ல. இந்த கேமரா வியூ காட்டும் எப்படி செப்பரேட் ஆகுது. ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சு விழுது பாருங்க. எம்டி மாசல்ல கடல்ல விழுந்துரும். ஆன்போர்ட் கேமரா மேல இருக்கிற கேமரால எப்படி ராக்கெட் பிரியுது பாருங்க. செப்பரேஷன் முடிஞ்ச உடனே, ஃபயரிங் முடிஞ்ச உடனே ரெண்டும் செப்பரேட் ஆகும். அந்த பக்கம் அது ஹீட் ஷீல்டுன்னு இருக்கும். அட்மாஸ்பியர் தாண்டற வரையும் இதான் சந்திரயான் 2 செப்பரேட் ஆகுது. ராக்கெட்ல இருந்து செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆகி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள். அது அப்புறம் ஆபரேட் பண்ணி அதனோட ஆர்பிட் கொண்டு போவோம். ஆக்சுவல் கேமரா வியூ அது. இது வந்து ஒரு அனிமேஷன், எப்படி அதுல ஏதாச்சுன்னு சொல்லி எப்படி எல்லாம் லேண்ட் ஆக போகுதுங்கிறத காட்டுறது. வேகமா இறங்க இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டா த்ரஸ்ட் கொடுக்கணும். அதுதான் அந்த இன்ஜின் ஃபயர் பண்ணி மேல அப்படியே ஸ்லோவா இறக்கி கொண்டு வருவாங்க. இறங்கின பிறகு அது ரோவர் வெளியே வரும் அதனோட வயிற்றுல இருந்து.
அதான் ரோவர் அந்த மூனோட சர்ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. இது வந்து ஆன்போர்ட் கேமரா. எவ்வளவு டிஸ்டன்ஸ் 3,84,000 கிலோமீட்டர்ல என்ன நடக்குது, மூணுல என்ன நடக்குதுங்கிறது ஆக்சுவல் கேமராவில இருந்து கண்டுபிடிச்சது அனுப்பின போட்டோஸ். ரோவர் வெளியே வர்றது, அது லேண்டர்ல இருந்து கேமரா போட்டோ எடுக்குது, வீடியோ. ஆக்சுவல் மூன் சர்ஃபேஸ்ல இறங்கி வெளியே போகுது. இப்போ வந்து சயின்ஸ்க்கு வருவோம். இப்போ மூன்ல வந்து அனுப்பிச்சாச்சு, லேண்டர் வந்து இறங்கியாச்சு. அங்க என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணி என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து சாஸ்டி பேலோடுன்னு ஒரு பேலோடு இருக்குது. அதுல வந்து மூனோட இப்போ நம்ம இங்க டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, நம்ம பூமியில வந்து எவ்வளவு 32 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும், 28ல இருந்து 32 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. அங்க மூன் சர்ஃபேஸ்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோப் அதை டச் பண்ணி எவ்ரி 10 சென்டிமீட்டர் வந்து ஒரு ப்ரோப் கீழே போயிட்டு ஒரு தெர்மோகப்பிள் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு ரீடிங் எடுத்ததுல எவ்வளவு டெப்த்ல, ஒவ்வொரு டெப்த்லயும் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா -10 டிகிரில இருந்து 60 டிகிரி வரை டெம்பரேச்சர் இருக்கு. 60 டிகிரி டெம்பரேச்சர் தான் நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்போ அங்க மனுஷன் ஜீவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னா அதுக்குண்டான சூழ்நிலையை கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம கோடை காலத்துல என்ன பண்றோம், ஏசி வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அங்க வச்சோம்னா அங்க இருக்கலாம். சோ அது அந்த என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது சீஸ்மிக் ஆக்டிவிட்டி. இப்போ பூமியில வந்து நிலநடுக்கம் நடக்குது இல்லையா, அது மாதிரி சந்திரன்ல இருக்கா, மூன் கோக். இங்க நடந்தா அது எர்த் கோக் சொல்றாங்க. எர்த்ல நடந்தா எர்த் கோக், மூன்ல நடந்தா மூன் கோக். அது நடக்குமா, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத ஸ்டடி பண்ணாங்க. அங்கேயும் வைப்ரேஷன்ஸ் இருக்கு, சீஸ்மிக் இது வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அங்கேயும் வைப்ரேஷன் இருக்கு, எர்த் கோக் மாதிரி மூன் கோக் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அட்மாஸ்பியர்ல அங்க வந்து அயனோஸ்பியர் எப்படி இருக்கு, அதனோட இதை பத்தி படிங்க. அயனோஸ்பியர் இருந்தா அது வந்து அதனால என்ன யூஸ் பண்ணலாம், என்ன ஒவ்வொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரேடியோ வேவ் இதெல்லாம் இருந்தா அது கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறது அது கண்டுபிடிச்சு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரிசர்ச் தான், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு 7 ரிசர்ச் பண்ணாங்க. பாத்தீங்களா ரோவர் மூவ்மெண்ட், அதுல வந்து ரோவர் எப்படி சர்ஃபேஸ்ல போச்சு அப்படின்னு. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரோவர் வந்து அதுல இறங்கி எவ்வளவு தூரம் போச்சு, அந்த டிராவல் பண்ணது ஆக்சுவல் வீடியோ. அங்க இருக்க லேண்டர்ல இருந்த வீடியோ எடுத்தது ஆக்சுவல். ஒரு சின்ன வண்டி தான் அது. அது போகும்போது அந்த வீட்ல வந்து இந்த பாரத் இருக்கு இல்லையா, இந்தியா பாரத்தோட சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் வந்து அந்த மூன் சர்ஃபேஸ்ல வந்து இம்ப்ரிண்ட் பண்ணி. ஸோ மூன்ல ஒரு கிரேட்டர் வந்து இதாச்சு. அந்த கிரேட்டருக்கு பேரு விக்ரம் சாராபாய் பேசல்னு ஒரு இடம் கிரேட்டர். அதுக்கு வந்து விக்ரம் சாராபாயோட பேர் வந்து வச்சிருக்காங்க. இப்போ எப்படி லேண்டர் வந்து லேண்ட் ஆன இடத்துல சிவசக்தி ஸ்தல்னு பிரைம் மினிஸ்டர் வந்து பேர் வச்சிருக்காரு. அடுத்து வந்து சூரியனை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக இப்ப சூரியன்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணாதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா சூரியன்ல கரோனல் எமிஷன் நடக்குது. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட டெம்பரேச்சர்லாம் வந்து 42 டிகிரி எல்லாம் வருது. ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆதித்யா L1 சொல்லி ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து பூமியில இருந்து
15 லட்சம் கிலோமீட்டர் 15 லட்சம் கிலோமீட்டர்ல போய் ஒரு ஹாலோ ஆர்பிட்ல பார்க் பண்ணிருக்கு. அங்க இருந்து நிறைய ரிசர்ச் டேட்டாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் ஆதித்யா L1. இதெல்லாம் அதோட வீடியோஸ் தான், ஆக்சுவல் வீடியோஸ். அங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச் வந்து ககன்யான் ப்ராஜெக்ட். ககன்யான் ப்ராஜெக்ட்னா ககன்னா ஹியூமன், யான்னா எந்திரம். ஸோ மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம். இந்த திட்டத்தினால என்ன பயன்னா, இதுவரை உலகத்திலேயே வந்து 3 கண்ட்ரிஸ் தான் வந்து மனுஷனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய நாடுகள் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம இது பண்ணிட்டோம்னா இந்தியா வந்து 4வது கண்ட்ரி ஆயிடும் வேர்ல்டுல. ஸோ அந்த நேம் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து ஃபியூச்சர்ல ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ணணும்னா மனுஷன் வந்து விண்ணுக்கு மேல ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரணும். இப்போ எப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கு, ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் போயிட்டு வராங்க. சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா, நம்ம சுபாந்த் சுக்லா கூட போயிட்டு வந்தார் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து பில்ட் பண்ண போகிறோம் 2040ல. இப்போ ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அது மட்டும்தான் இருக்காங்க. அது வந்து நிறைய கண்ட்ரிஸோட இதில் உருவானது தான். ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சர்ல அனுப்பி அங்கே அது சுத்திட்டு இருக்கு. அதுக்கு லைஃப் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 2030ல ஆல்மோஸ்ட் அதை இது பண்ண போறாங்க. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் இது வந்து இன்டகிரேட்டட் ஒரே இதுதான் போயிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு உலகத்தை. ஸோ அதில் வந்து எல்லா கண்ட்ரியோட ஆஸ்ட்ரோனட்ஸும் போயிட்டு அங்கே தங்கி ரிசர்ச் பண்ணிட்டு திரும்பி வரலாம். ஸோ இந்தியாவுக்குன்னு ஒன்று இது பண்ணணும் அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன், அதாவது பாரத் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் 2040ல லான்ச் பண்ண போறாங்க. அப்போ நம்ம ஆஸ்ட்ரோனட்டை மேலே போயிட்டு வரணும். ஸோ அதுக்காக அது ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ககன்யான். ஸோ இதுல என்னன்னா, இப்போ நம்ம வந்து சேட்டலைட் அனுப்புறோம். சேட்டலைட் ராக்கெட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சேட்டலைட் வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு டம்மி தான், உயிர் இல்லாத. பட் இதுல என்னன்னா 3 ஆஸ்ட்ரோனட் போவாங்க. ஸோ அவங்க போயிட்டு 3 நாள் ஆர்பிட் பூமி சுத்துவாங்க. சுத்திட்டு திரும்பி வருவாங்க. ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிடும். இந்த ராக்கெட் வந்து இது வந்து இங்க மேல இருக்கு இல்லையா, இது மாத்திரம் கொண்டு போயிட்டு ராக்கெட் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ அது மாத்திரம் அது வந்து வித் சர்வீஸ் மாடியூல் சொல்றாங்க, க்ரூ மாடியூல் சொல்லுவாங்க. க்ரூ மாடியூல்னா இப்போ நம்ம ஏர்கிராஃப்டோட டெக் பிளேட் இருக்கீங்களா, டெக் இருக்கீங்களா, காக்பிட் அது மாதிரி இருக்கும். அதுல 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் இருப்பாங்க. அவங்க சுத்திட்டு 3 டேஸ் கழிச்சு திரும்ப சேஃபா அவங்களை கொண்டு வரணும். இதுதான் வந்து ரொம்ப சேலஞ்சிங். இப்போ நம்ம லான்ச் பண்ணும்போது சேட்டலைட் ஃபெயிலியர், ராக்கெட் ஃபெயிலியர்னா சேட்டலைட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் பணம் மட்டும்தான் லாஸ் ஆகும். பட் இது வந்து மனுஷ உயிர் இருக்காங்க, நம்மளோட சகோதரர்கள், அவங்க வந்து சேஃபா கொண்டு போயிட்டு சேஃபா கொண்டு வரணும் அவங்க. ஸோ அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட். ஒவ்வொரு இதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து வேலை செய்யணும். ஸோ அவங்க 3 பேரையும் சேஃப்டியா கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாதான் ஆக்சுவல் அதில் வந்து அனுப்புவாங்க. ஸோ முதல்ல அதுக்கு பேர் வந்து ஏர்கிராஃப்ட் டெஸ்ட் சொல்றாங்க. இந்த க்ரூ மாடியூல், அவங்க போகக்கூடிய மாடியூல் இருக்கு இல்லையா, அதை ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு கொண்டு போயிட்டு ஹெலிகாப்டர் வந்து டிராப் பண்ணுவாங்க. டிராப் பண்ணும்போது அது சேஃபா வந்து கடல்ல தான் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகும்போது அதுல ஒரு பலூன் வந்து வெளியே வரும். ஸோ அதுதான் வந்து காட்டி விட்டுரும். அப்போ வந்து நேவல் ஷிப், கோஸ்ட் கார்டு ஷிப் வந்து அங்க ரெடியா இருப்பாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணி. நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு. சுபாந்த் சுக்லா போயிட்டு வரும்போது ஆக்சியம் போர்டு திருப்பி வரும்போது எப்படி இருக்கு. ஸோ அந்த இது மாதிரி எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்கள குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்களை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அது அங்க உளுந்த உடனே, கடல்ல உளுந்த உடனே சுத்தி வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் டை வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அப்ப ஹெலிகாப்டர்ல மானிட்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த உடனே அந்த இடத்த கண்டுபிடிப்பாங்க. ஷிப்பு உடனே அங்க போகும். ஸோ இது வந்து ஃப்ளோட் ஆயிருக்கும். உளுந்த உடனே ஒரு பலூன் வந்து விரியும். ஸோ அது மேல ஃப்ளோட் ஆயிருக்கும். அதை தூக்கி கொண்டு வந்து ஷிப்ல வச்சு அவங்கள சேஃபா வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்லாம் ராக்கெட் ஃபெயில் ஆகுமோ அந்தந்த கண்டிஷன்ல அவங்களை எப்படி சேஃப் கார்ட் பண்றது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இது பேர் வந்து க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் பேரு. இந்த அதாவது இந்த டெஸ்ட் வெஹிக்கிள், இந்த க்ரூ மாடியூல் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொண்டு போயிட்டு அது
அதை செப்பரேட் பண்ணி அவங்கள சேஃபா எப்படி கொண்டு வருது. அதே மாதிரி லான்ச் பேட்ல வச்சு ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்கள எப்படி சேஃபா கொண்டு வருது. அந்த மாதிரி நிறைய சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு 2 ராக்கெட்ல வந்து அன்மேண்ட் ஆள் இல்லாம ரோபோட்டை வச்சு அனுப்புவாங்க. அது சக்சஸ் ஆன பிறகு 2 கன்சிக்யூட்டிவ் சக்சஸ் ஆன பிறகு தான் 3வது ராக்கெட்ல ஆக்சுவல் ஆள்கள் வந்து போவாங்க. ஸோ அது நிறைய சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. 2020, 30 அந்த மாதிரி டைம்ல வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. அது அன்மேண்ட் மிஷன் வந்து லான்ச் பண்றது இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் கூட லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சக்சஸ் ஆனாதான் ஆக்சுவல் ஆளை வந்து அனுப்ப முடியும். ஸோ இது திருப்பி வரும்போது இந்த மாதிரி பேராசூட் எல்லாம் டிப்ளாய் ஆகணும். அதெல்லாம் கரெக்டா இது பண்ணாலும் இல்ல அது அப்படியே வந்து உண்டுன்னா வந்து இன்ஜுரிஸ் ஆட்கள் வந்து உயிரோட இது பண்ண முடியாது. அவங்கள சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். அதுக்கு நிறைய சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ககன்யான் ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் இப்போ சொன்னாங்களா அவங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ண போறோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சாச்சுன்னா இங்க இருந்து ராக்கெட்ல போயிட்டு அதுல போய் டாக் பண்ணணும். டாக் பண்ணி அவங்க இந்த க்ரூ மாடியூல் வந்து அதுக்குள்ள போவாங்க. அப்புறம் அங்க தங்கி அது கூட சுத்திட்டு இருக்கும். அப்புறம் அவங்க எப்போ ரிசர்ச் முடிச்சு திருப்பி வராங்களோ திரும்ப இந்த க்ரூ மாடியூலுக்குள்ள வருவாங்க. அது திரும்ப செப்பரேட் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க ஆக்சியம் போறதெல்லாம் யூடியூப்ல பாருங்க, நல்லா தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து 2 சேட்டலைட் அனுப்பி அந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் 400 கிலோமீட்டருக்கு மேல அந்த 2 சேட்டலைட் அனுப்பி அது ரெண்டையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து இதுக்கு போனோம், இதுல இருந்து இதுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து ஸ்பேடெக்ஸ் சொன்னாங்க. ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் வந்து ஸ்பேஸ்ல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட்ல 4th ஸ்டேஜ் வந்து சேட்டலைட்டை செப்பரேட் பண்ணிட்டு அது வந்து சும்மா தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ அப்படி சுத்திட்டு இருக்கும்போது ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு மேல பயிர் வந்து விளைவிக்க முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு மணில நம்ம பயிர் இருக்கு இல்லையா, இந்த பயிர் அது பச்சை பயிர், அதை வச்சு அனுப்புனாங்க. தண்ணி ஊற்றி 15 நாள்ல இந்த மாதிரி இலை வந்தது. ஸோ வந்து அங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பாசிபிள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு அடிஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதுக்கு ஒரு செலவும் கிடையாது. சும்மா சுத்திட்டு இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் வெஹிக்கிள் அதுல வந்து இதை வச்சு அனுப்புறாங்க. அதை மானிட்டர் பண்ணாங்க. மானிட்டர் பண்ணி அது போட்டோ எடுத்திருக்காங்க. 15 நாள்ல அந்த பயிர் வந்து அந்த மணிலா பயிர் வந்து விளைஞ்சு இலை விட்டுருக்கு. அப்புறம் வந்து லேட்டஸ்டா ஒரு சேட்டலைட் 12,000 கோடி செலவுல நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு சேட்டலைட், இது வந்து ஒரு 600-700 கிலோமீட்டருக்கு மேல பூமியை வந்து சுத்திட்டு இருக்கு. பூமியில என்னென்னலாம் நடக்குதோ 12 நாளுக்கு ஒரு பிளேஸ் மேல வரும்போது என்டையர் குளோபை கவர் பண்ணும். நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, என்டையர் குளோபை கவர் பண்ணி யாராருக்கு என்னென்ன இது கொடுக்கணுமோ, டேட்டாஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்குங்க. ஒரு 12 மீட்டர் டயமீட்டர் இதோட அந்த ரேடாரோட இதுவரை இல்லாத ஹையஸ்ட் சேட்டலைட் ஹெவி பேலோட பிளஸ் வந்து பெரிய டயமீட்டர். இது அது ஸ்டேபிளா நிறுத்துறதே பெரிய விஷயம் அங்க சுத்திட்டு இருக்குது. ஸோ அது வந்து நிசார் சேட்டலைட். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து சந்திரயான் 4. சந்திரயான் 4 என்னன்னா, இப்ப நம்ம வந்து சந்திரயான் 3 வந்து லேண்ட் ஆயிட்டோம் இல்லையா. லேண்ட் ஆயிட்டு சந்திரயான் 4ல என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு ரோபோட் அனுப்பி ஒரு அங்க இறங்கி சாம்பிள் எடுக்கும். அந்த மூனோட சர்ஃபேஸ்ல இருந்து சாம்பிள் எடுத்து திரும்ப ரிட்டர்ன் வரணும். அங்க இருந்து ஒரு அசெண்டிங் வெஹிக்கிள் மாடியூல் வந்து ஆர்பிட்டர்ல லேண்ட் ஆகி ஆர்பிட்டர்ல திரும்ப போயிட்டு திருப்பி வர மாதிரி, 3 போயிட்டு திருப்பி வர மாதிரி. ஸோ அந்த ரோபோட் போய் சாம்பிள் எடுத்துட்டு வந்து அந்த சாம்பிள் வந்து என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அது முடியும், அது பாசிபிள் வச்சாச்சுன்னா, அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அடுத்து மனுஷனையே நிலாவுக்கு அனுப்பலாம். ஸோ அதனோட ப்ராஜெக்ட் தான் சந்திரயான் 4. சந்திரயான் 4ல சாம்பிள் ரிட்டர்னிங் இது ஆக்டிவிட்டி, அப்ஜெக்டிவ், மெயின் அப்ஜெக்டிவ். ரோபோட் அனுப்பி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து பூமியில கொண்டு வரும். அந்த சாம்பிள் அதை வச்சு லெபார்டரியில ரிசர்ச் பண்ணுவாங்க. அடுத்து வந்து வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். வீனஸ்க்கு ராக்கெட் லான்ச் பண்ண போறாங்க. அதை ஒரு ஆர்பிட் பண்ணும், லேண்ட் ஆகாது, வீனஸா ஆர்பிட் பண்ணி அதனோட டேட்டாஸ் வந்து கொடுப்போம், மார்ஸ்க்கு அனுப்புன மாதிரி. அடுத்து வந்து NGLV ப்ராஜெக்ட் சூர்யா சொல்லி இப்போ உள்ளதுலயே ஹையஸ்ட் ஹெவி கெபாசிட்டி லான்ச் வெஹிக்கிள். இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா
அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் பில்ட் பண்ணோம். வீடு கட்டுற மாதிரி தான், வீடு மாதிரி தான். அங்க 400 கிலோமீட்டருக்கு மேல, பூமியில இருந்து 400 கிலோமீட்டர்ல அது சுத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம வீடு கட்டுற மாதிரி மேல பில்டிங்க்கு எப்படி மெட்டீரியல் கொண்டு போறோமோ அது மாதிரி பூமியில இருந்து இந்த ஹெவி ராக்கெட்ல தான், ஹெவி ராக்கெட் இருந்தா தான் அவ்வளவு வெயிட் கொண்டு போக முடியும். கொண்டு போய் ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணிட்டு அந்த மாடியில் வந்து சுத்திட்டு இருக்கோம். பாரத் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி. சோ நெக்ஸ்ட் இதான் பாரத் அந்தரிக்ஷ ஸ்டேஷன். இந்த இதான் பிளான், எந்த வருஷத்துல நிறைய இது பண்ண போறாங்க, முடிக்க போறாங்க. இது ஐஎஸ்எஸ் மாதிரி இது வந்து இந்தியாவுக்குன்னே. இப்போ ஆல்ரெடி சைனா வந்து அவனோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும்னு சொல்லி 2040 இந்த இது பிளான் பண்றாங்க. ஸ்பேஸ் டூரிசம். இப்போ உலகத்துல நிறைய பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம வசதி உள்ளவங்க என்ன பண்றாங்க, ஃபாரினுக்கு போய் ஏரோப்ளேன்ல போய் சுத்தி பார்த்துட்டு வராங்க. அது மாதிரி காசு உள்ளவங்க ஸ்பேஸுக்கு டூரிசம் போயிட்டு வரலாம். ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்க 3 நாள் சுத்திட்டு திரும்ப வரலாம். அங்க இருந்து பார்க்கும்போது பூமி எப்படி இருக்கு அப்படிங்கறத ரசிக்கலாம். அதனுடைய அட்மாஸ்பியர்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் டூரிசத்தை இது பண்றதுக்காக ஸ்பேஸ் டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது ஸ்பேஸ் ரிசர்ச்ல. ஓகே, கடைசி வந்தாச்சு. கலாம் சார் என்ன சொல்றாருன்னா, ஸ்பேஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸ்பேஸ் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் அப்படிங்கிற. ஸ்பேஸ் இஸ் அவர் ஃபியூச்சர். நம்ம எதிர்காலத்துல இப்போ வந்து இந்த பூமி வந்து அது சொன்னா இல்லையா 1600 km/h ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்குது. என்னைக்கு டக்குன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்லாமே நொறுங்கி போயிடும். ஸோ நம்ம வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வழியை பார்க்கணும் இல்லையா. இப்போ இங்க சென்னை வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, மக்கள் வந்து இருக்க முடியல. அப்ப என்ன பண்றோம், அடுத்த இடத்துக்கு போறோம் இல்லையா. அது மாதிரி இங்க வந்து ஒரு காலத்துல வசிக்க முடியாத சூழ்நிலை வந்தா நிஜமா வேற ஒரு பிளானட்டுக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சர். ஸ்பேஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் கரிக்குலம். ஸோ ஸ்பேஸை பத்தி எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் இது புக்ஸ்ல காலேஜ்ல இதெல்லாம் வந்து படிக்கணும்னு சொல்றாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். சந்திரயானை பத்தி ஒரு வீடியோ, அது ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். The swimming object in the night sky has inspired the imagination of astronomers and ordinary people alike. From time immemorial, humans have marveled at the beauty of the moon, used it to count time and navigate the high seas. In modern times, the only natural satellite of the Earth has acquired added importance due to the belief that moon is the key to our understanding of the evolution of the solar system in general and Earth in particular. Besides, moon's precious resources and low gravity have further endeared it to humans. India, a major space navigation, has conducted a detailed exploration of the moon through its Chandrayaan program. The country has sent 2 propelled spacecraft to orbit the Earth and to Chandrayaan-1 demonstrated India's ability to reach the surface of the moon at a place and time of its choice. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மூன் இம்பாக்ட் ப்ரோ மூன்ல வந்து சர்ஃபேஸ்ல போனாங்க. சந்திரயான் 1ல நடந்தது. Besides, Chandrayaan-1's conclusive discovery of water on the moon in 2009 was praised as a groundbreaking discovery. The follow-on mission, Chandrayaan-2, had an orbiter, a lander called Vikram, and a rover named Pragya. In the past 4 years, the orbiter has repeatedly observed the lunar surface, and even today is working satisfactorily. Now, 3,900 kilograms Chandrayaan-3 spacecraft is being sent to the moon with the objective of making yet another focused attempt to slowly land on the lunar surface and to explore it with the help of a rover. Following the spacecraft launched by India's most capable rocket, LVM-3,
The Chandrayaan-3 lander carrying a rover within it will be carried into an orbit around the moon by the propulsion module. A little later, the lander will separate from that module and will attempt to make a soft landing in the south polar region of the moon. This region is of intense interest as it has many permanently shadowed craters which could contain water ice and precious minerals. Chandrayaan-3 lander has 4 scientific instruments or payloads, of which one will study the moonquakes, while the other one studies as to how the surface of the moon allows heat to flow through it. The third one will study the plasma environment near the moon's surface. And the fourth instrument will enable scientists to measure the distance between the Earth and Moon very accurately. The 2 instruments on the rover help us study the composition of the moon's surface using X-rays and laser respectively. While the lander and rover will be in direct contact with each other. The propulsion module circling the moon will observe the light coming from Earth, the only planet which we know which is definitely teeming with life. This observation will help in understanding the nature of distant planets circling stars other than the Sun. As Chandrayaan-3 undergoes அது not testing, எப்படி land பண்றது thousands of ISRO scientists, including those பார்க்கறது எப்படி இன்டகிரேட் பண்றாங்க சிஎடி போட்டால் and receive the precious scientific information from it using giant dish antennas, are readying themselves for the challenging tasks ahead. In the past, their dedication and skill have enabled India to earn praise from across the world and made it proud. Let us wish them well in this great endeavor called Chandrayaan-3. கவனமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி எடுக்கிறீங்களா? தேங்க்யூ சார். இப்பொழுதும் மாணவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதை கேட்கலாம். சொல்லணும். இஸ்ரோவில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் ஆகணும்னு இது கிடையாது. நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதுக்கு தக்க வேலை இஸ்ரோவில் இருக்கு. இப்போ நம்ம உடம்புல வந்து எத்தனையோ சிஸ்டம் இருக்கு. எல்லாமே நல்லா ஆப்ரேட் பண்ணாதான் நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கும். அது மாதிரி இஸ்ரோவில் வெறும் சயின்டிஸ்டுக்கு மாத்திரம் இது பண்றது இல்லை. மேத்ஸ் படிச்சவங்களும் இருக்காங்க, காமர்ஸ் படிச்சவங்களும் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ், பர்ச்சேஸ் இதெல்லாம் வந்து பிகாம் படிச்சவங்க இருக்காங்க. ஈவன் டிரைவர்ஸ் கூட இருக்காங்க. அவங்க எல்லாரோட இது ஒத்துழைப்புல தான் வந்து எல்லாமே வந்து எல்லா ப்ராஜெக்டும் வந்து சக்ஸஸ் ஆகுது. அதனால வந்து இது படிச்சாதான் நம்ம இஸ்ரோவுக்கு போக முடியும் அப்படின்னு கிடையாது. என்ன படிப்பு படிச்சாலும் இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சவங்கலாம் இந்த ஃபியூவல்ஸ் பத்தி, ப்ரொப்பலன்ஸ் பத்தி படிக்கிறவங்க, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. தென் பிசிக்ஸ் படிச்சவங்க, மேத்ஸ் படிச்சவங்க, இந்த ராக்கெட் எந்த டைரக்ஷன்ல போகணும், எப்படி போகணும், ப்ரோக்ராம் எழுதுவங்கலாம் வந்து மேத்ஸ் படிச்சவங்க தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க தான். ஸோ அதனால நீங்க இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி, பிசிக்ஸ் டிகிரி, கெமிஸ்ட்ரி டிகிரி எது வேணா படிச்சுட்டு அங்க என்ன கேட்குறாங்களோ அது அந்த அந்த சமயத்துல வந்து வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க இஸ்ரோ வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15 டேஸ் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் செலக்ட் பண்ணி 15 டேஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ நான் இங்கெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இது அவ்வளோத்தையும் அங்கே ப்ராக்டிக்கலாக வந்து இஸ்ரோ சென்டர் திருவனந்தபுரத்தில் கூப்பிட்டு போய் யூவிகான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பிப்ரவரியில தான் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் ட்ரைனிங் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறது போய் எல்லா ஃபெசிலிட்டிலாம் சுற்றி காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சயின்டிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் அந்த இன்ஜினியரிங் முடிக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ வரும். இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகலாம்.
இப்போ நான் வந்து சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். தமிழ் வழி மத்தியானம் வரை தான் ஸ்கூலு. ஸோ அதில் படித்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் ஆனால் சயின்டிஸ்ட் ஆகணும்னு விரும்பலை. எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, ஆனேன். என்னால் இந்த கண்ட்ரிக்கு சர்வ் பண்ண முடிஞ்சது. அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு அதாவது சொல்லுவாங்க இதை படித்தா அது போகலாம், அது என்ன இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களால் என்ன சாதிக்க முடியுமோ அதில் வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சைன் பண்ணீங்கன்னா நல்லா வரும். ஓகே, கொஸ்டின் சார். சார், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் சார்? இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தான். அதாவது சயின்டிஸ்ட்னா அவர் தான். நான் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணோடனே சயின்டிஸ்ட்னு முதல்ல இதுவானது அப்துல் கலாம் சார் தான். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் டீச்சிங் கொடுக்கறதுக்கு டில்லி பாபு சார். சார், இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ எல்லாமே டெக்னாலஜியை நோக்கி நகர்ந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? இப்போது இதுவே அந்த நம்மக்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்களா, இப்போ ஃபோன் பேசணுன்னா நமக்கு தேவை வந்து சிக்னல். இந்த சிக்னல்லாம் இருக்கிறதுனால பறவைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கம்மியாகிட்டே வருது. நம்மளால் இப்போது நிறைய மிஷின்ஸ் வருது. அதனால் இப்போ லைக் சாட் ஜிபிடி நான் சொல்கிறேன். என்னைய வந்து ஒரு கட்டுரை போட்டிக்கு எழுதிட்டு வர சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா யோசித்து அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுவேன். அதனால நான் என்னோட அறிவை வந்து தூண்ட முடிஞ்சுது. எனக்குள்ளே இந்த திறமை இருக்குன்றது என்னால் வெளியே இருக்கும். இப்போ ஈஸியாக இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்கன்னா நான் போய் உடனே சாட் ஜிபிடியில் டைப் பண்ண உடனே எனக்கு அது கொடுத்துருது. ஸோ நான் யோசிக்கவே மாட்டேங்கிறேன். இப்போ என்னால் என்னோட வேலையை செய்ய முடியல. அப்படி டெக்னாலஜியை குறை சொல்றதா இல்லை நம்மளோட வேலையை நம்ம தான் பண்ணுவோம்? என்ன மாதிரி இது சார்? எல்லா டெக்னாலஜிலையும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஸோ நம்ம வந்து நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதை ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ணணும். இப்போ சாட் ஜிபிடி சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் தானாக ஒரு நாங்கள் எங்கள் காலத்துலலாம் நாங்கள் வந்து சாட் ஜிபிடிலாம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கூகுள் கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா லைப்ரரி போவோம், புக் எடுப்போம், படிப்போம். அப்படிதான் வந்து நாலேஜ் திங்கிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை குறை சொல்லல, அதில் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ நாங்களே யூஸ் பண்ணது என்னன்னா, சந்திரயான் 2 ஃபெயில் ஆச்சு இல்லையா, அது போய் ஒரு இதில் மோதிச்சு. ஸோ சந்திரயான் 3ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி என்னன்னா நம்ம இப்போ ஃபேஸ் ரெகக்னேஷன் இருக்கு இல்லையா, கேமராவில் மொபைலில் நம்ம ஃபேஸ் காட்டினா தான் அது ஓப்பன் ஆகும். அது மாதிரி ஆர்பிட்டர் 1ல வந்து நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு இல்லையா, அதை வச்சு எங்கெங்கெல்லாம் மேடு இருக்கு, எங்கே பள்ளம் இருக்கு, எங்கே பாறை இருக்கு, இதெல்லாம் வந்து சந்திரயான் ஆர்பிட்டர் 2ஓட ஆர்பிட்டர் எடுத்த ஃபோட்டோவை வச்சு அதை வந்து சந்திரயான் 3க்கு இன்புட்டாக கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகும்னா இது போய் நேரம் இறங்கத்துல ஒரு மலையிலேயே பள்ளத்திலேயே இறங்கிடக்கூடாது இல்லையா, அது போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணும் அதை. ஸோ அது இறங்கும், அது ஸ்டடி பண்ணிட்டு இந்த இடம் சரியில்லை, ஏன்னா ஏற்கனவே அது ஃபீட்பேக் இருக்கு, ஸோ அது தள்ளி போகும். ஸோ எங்க பிளைனா இடம் கிடைச்சதோ அங்கே போய் வந்து இறங்குச்சு. ஸோ அது அட்வான்டேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட. அதே மாதிரி டிராஃபிக் இருக்கு, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த சைடில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் போகுது, இந்த சைடு எத்தனை வெஹிக்கிள்ஸ் போகுது, அதுக்கு தக்கன டைமிங் கொடுத்து சிக்னல்ஸ், இதெல்லாம் நல்ல வழிக்கு. கெட்ட வழிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட முன்னாடிலாம் படிச்சிருப்பீங்க, நீங்க இல்லாமையே ஸ்க்ரீன்ல இல்லாமையே உங்களை மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைதான். ஒரு காலத்துல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் வந்து பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு இதுல வந்து சொல்றாரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேட்கிறாரு, எனக்கு வந்து பிபி இவ்வளோ இருக்கு, நான் என்ன பண்ணுவேன். ஆர்டிஃபிஷியல் பிபி ரைஸ் ஆனா சுகர், உப்பு, சால்ட், சோடியம் குளோரைடு சாப்பிட்டா பிபி ரைஸ் ஆகுது சொல்றாங்க. அப்போ சோடியம் குளோரைடு பதிலாக சோடியம் புரோமைடு யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் ரிசல்ட் கொடுக்குது. நீங்க கேட்டீங்கன்னா அது சாப்பிட்டு செத்து போயிட்டாரு. ஸோ அதனால என்னெல்லாம் நல்லது இருக்கோ அது மாத்திரம் தான் எடுத்துக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்ல இதுதான். இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாப்பா வந்தோடனே கேட்டா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா,
நிறைய டெக்னாலஜிஸ் வரும், ஈஸியா வேலை செய்யலாம். பட் ஆனா வந்து நம்ம சோம்பேறி ஆயிடும். ஒரு காலத்துல உங்க திங்கிங் பவரே இல்லாம போயிடும். ஸோ நீங்க வந்து ரோபோ மாதிரி ஆயிடுவீங்க, ரோபோட் வந்து மனுஷன மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சு. சரியா? ஸோ அதனால அது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தும். நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ச்சி அது நல்லது மட்டும் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அதை எப்படி டெவலப் பண்றது, அதுல எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, அதை எப்படி இது பண்றதுன்னு பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ சார். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் அதான் படிச்சுட்டு இருக்கேன். இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ வந்து லைக் what could be skills a person as a aspirant can have to get into ISRO? Like அதான் நான் சொன்னேன், ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில் சார். இப்போ அந்த எக்ஸாம் எழுதணும்னு சொன்னீங்கல்ல சார், அது லைக் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ்ல நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்க இப்போ? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டோட்டலா இந்தியாவுல அந்த அளவுக்கு இன்னும் வரல. இப்போ கோர்ஸ் தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்பதான் ஏஐ மாநாடு நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்னும் தாக்கம் அதிகரிக்கல. அது வரதுக்கு இன்னும் ஒரு 10 years ஆவது ஆகும். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் செலக்டிவா ஒரு பர்டிகுலர் இதுதான், அது ரொம்ப வைடு இது கிடையாது, ஸ்பெக்ட்ரம் கிடையாது. ஸோ அதனால வந்து ஃபோக்கஸ்டாக தான் ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகலை இந்தியாவில். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, எந்த இதுனாலும் எந்த தொழில்னாலும் வந்து நீங்க வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், படிக்கலாம். பட் எந்த இது படிச்சா ஈஸியா வேலை கிடைக்கும். இப்போ இஸ்ரோ பொறுத்தவரையும் எனி இன்ஜினியரிங் டிகிரி, கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் படிச்சா கூட உண்டு. ஸோ அதுல நீங்க வந்து அதுக்கு வந்து ஸ்கோப் ஜாஸ்தி. இப்போ மெக்கானிக்கல் படிச்சா எந்த ஃபீல்டுல வேலைக்கு போகலாம். அவங்களே அதுக்கு அடுத்த கோர்ஸ் ஏதாவது பண்ணிட்டு அதுல ஸ்பெஷலைசேஷன் போகலாம். இப்போ டாக்டர்ஸ் எப்படி ஜெனரல் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறாங்களோ அது மாதிரி எனி டிகிரி நீங்க படிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுக்கக்கூடிய என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லு. இப்போ இஸ்ரோல தான் போகணும்னு கிடையாது. நிறைய பிரைவேடைஸ் பண்ணதுனால நிறைய ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு பிரைவேடைசேஷன்ல. ஸோ அதனால எங்க வேணாலும் போகலாம். நீங்க இஸ்ரோல தான் சயின்டிஸ்ட் ஆகணும்லாம் இது இல்லை, ஆகணும். ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். நீங்க அவ்வளோ ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்டா இருந்தா அதுல எக்ஸாம் பாஸ் பண்ணணும். நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும் இஸ்ரோ வெப்சைட்ல. அப்போ அப்ளை பண்ணணும். அதுக்கு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். ரிட்டன் டெஸ்ட் எழுதி செலக்ட் ஆனீங்கன்னா இன்டர்வியூ வரும். இன்டர்வியூல செலக்ட் ஆனா சயின்டிஸ்ட் ஆகும். அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணீங்க? எங்க காலத்துல எக்ஸாம் இல்லம்மா, லோக்கல் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அப்ளை பண்ணோம், நாங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம். இப்பதான் வந்து காம்படிஷன் ஜாஸ்தியானதுனால எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. எக்ஸாம் வந்து கேட் எக்ஸாம் ஈக்குவலன்ட் தான், கேட் சிலபஸ் தான். அது பாஸ் பண்ணிக்கலாம் இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு ஜாப்க்கும் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, இப்போ கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வராங்க. அவங்களுக்கு தகுந்த எல்லாத்துக்குமே டெஸ்ட் தான், ரிட்டன் டெஸ்ட் தான். இஸ்ரோ வந்து மெரிட் பேஸ்டு இதுதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே. ஈவன் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே மெரிட் பேஸ்டு தான். தேங்க்யூ சார். இப்பொழுதும் நம்முடைய பங்கேற்ற மாணவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் ஞானசேகர் சார் சான்றிதழ்களை தருவார்கள். ஹித்திக்ராஜ், இலக்கியா, ராஜலக்ஷனா, ரீதா, கமலஸ்ரீ, அனுஷா,
யாத்ரா, சத்யபிரியா, ரதீஷ், முகமது சல்மான், தாரிணி, Prediksha. Oh my God. என்ன பேரு? தேங்க்யூ. எல்கேஜி வெரி குட். Charlie. மாலினி, மாலினி. Good. அஸ்வின், ஆகாஷ், அஸ்வினி, Tracy. அஸ்வினி Sharmita. Princess. Right. Mita. Sweta. Ya, betul. Tantangan betul. Priyadashini. Betul. நீலதர்ஷினி, லீலாதர்ஷினி போயாச்சா? அதானப்பா? சார் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துலாமா? குரூப் ஃபோட்டோ எடுத்துலாம். அமலி, எப்படி இருந்தது? என்ன புரிஞ்சுட்டீங்க? ஸ்வேதா ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ அர்ஜென்ட். ஏதாவது புரிஞ்சுதா? பத்திரிகையில் போடுறது. சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? இப்பொழுது ராஜலட்சுமி அவர்கள் நன்றியுரை கூறுகிறார்கள். இல்லை, இப்போ ஃபோட்டோ எடுத்துடலாம். அறிவியல் என்றேற்ப இன்றைய அறிவாளிகளுக்கும் நாளைய அறிவியல் விஞ்ஞானிகளை உருவாக்கும் நோக்கில் கலந்துரையாடிய எங்களுக்கு முன்னுதாரணமான உரையை கொடுத்த டாக்டர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். போல் துணையாகவும் முன்னேறி செல்ல உதவியாகவும் எங்கள் வெற்றிக்கு அடித்தளமாகவும் விளங்கும் திரு வி திலீபாபு ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தான் பெற்ற அறிவை தான் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் மாணவர்களுக்கும் பகிர வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களை வழிநடத்தும் திரு மே ஞானசேகர் ஐயா அவர்களுக்கு எங்கள் இனிமையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காணுவோர்களுக்கும் எங்கள்
தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கும் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலாம் சபாவின் தன்னார்வலர்களுக்கும் எங்கள் இனிமையான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மல்லிப்பூ காலனி மக்களுக்கு எங்கள் நன்றிகள். மேலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொன்ன உங்களுக்கு நன்றி. இப்பொழுதும் நம் தேசத்தை வாழ்த்தும் விதமாக தேசிய கீதத்தை பாடுவோம். அப்படியே நின்றுங்க சார், அப்படியே நின்றுங்க.